ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லன் மனோவை தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் தரமாக இருக்கும். என்னால் முடிஞ்சதை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று என் பர்த்டேக்கு விஷ் பண்ண அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் ரொம்ப நன்றி. வாய் வளருது. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மான்வா ஸ்டார்டிங்லேயே அந்த ஷீனர் பொண்ணு அந்த பூவை பிச்சு போட்டுக்கிட்டு அவன் என்னை லவ் பண்ணுறானா இல்லையா, லவ் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்குறப்ப லாஸ்ட் பூ லவ் பண்ணலேன்னு வருது. இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? என்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகுது. அங்கே பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா நான் லின்சான் பிரதரோட வெளியில் போய் விளாடணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு சொல்லுது, லின்சான் நான் இல்லாமல் எங்கேயும் வரமாட்டான்னு சொல்கிறப்ப ஹீரோட அப்பாவுக்கும் அவருக்கும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லி, லின்சான் நீ அவங்க கூட வெளியில் போ, அப்படியே செகண்ட் பிரதரையும் கூப்பிட்டு போ, இவரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறா, இது என்னடா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி, என் தம்பியும் வரா இவட வர ரெண்டு சூசணுன்ட்டு இன்னைக்கு பாயிண்ட் அல்ல போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சு சரிக்கிறான். அப்படியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த லின்ஸானும் ஒரு ஹெர்பல் வாங்க போக ஹீரோ நினைக்கிறான், சூசன் ஒன்று எப்போ அதை சூஸ் பண்ணாலும் அது லெஜெண்டரி ட்ரெஷராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வாங்க வேண்டியதா இவன் போய் வேகமாக வாங்குறான். சிஸ்டம் சொல்லுது திருநதுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட் கொடுக்குது. அதே மாதிரி அவன் எது வாங்கிறது கை வைக்கிறானோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். அவனும் பார்க்குறான், இவன் ஏன்டா இவன் வினோதமாக நடந்துட்டு இருக்கான், இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு பைத்தியமான்னு சொல்லி அவனும் போக ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது, என் கூடயே இரு அப்படின்னு சொல்றப்ப ஏய் தூரப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனே கவனிச்சுட்டு இருக்கான். நீ கவனிக்க மாட்டேங்கிற, என்னை வெறி ஏத்தாத அப்படின்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு உனே தான் பிடிக்கும்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 19th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தம்பியும் அந்த லின்ஸானும் ஒரே பொருளை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னடான்னு பாக்குறப்ப இதை நான் தான் பார்த்தேன்னு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஹீரோ என்ன பண்ணுவா, வேவ போய் அதை வாங்கிட்டான். கடைக்காரன்னு சொல்றான், இதோட விலை 1000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன். ஆனா யங் மாஸ்டர் உங்களுக்காண்டி இது வெறும் ட்ரிபிள் ஐ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் தான் சொல்ல ஹீரோவும் நினைக்கிறான், 2 சூசணும் இதுக்காண்டி அடிச்சுக்கிறாங்க, இது கண்டிப்பா வேல்யூபிளான திங்காக தான் இருக்கும்னு சொல்லி அதை வாங்க அந்த லின்ஸானும் கேட்குறான், நீ அதுக்கு பேரமே பேசலையான்னு கேட்க, இல்லை இதை நான் ட்ரிபிள் ஐ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் பேரம் பேசி வாங்கினேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இது ட்ரெஷர் இல்லையான்னு ஹீரோ யோசிக்க சுற்றி பார்க்குறான், ஒன்றுமே தெரிலையே அப்படி பார்க்குறப்ப ஹீரோட தம்பி கேட்குறான், அண்ணா இது எனக்கு தரையான்னு சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறான், என்னோட வில்லன் சிஸ்டம் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சூசனால மட்டும்தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோவோட தம்பிக்கு அதை கொடுக்குறான். அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இதை நான் ட்ரிபிள் ஐ ஸ்பிரிச்சுவல் டோக்கனுக்காண்டி வாங்கினேன், இதை நான் 8 செகண்ட் வச்சிருந்தேன், அதனால 8 டோக்கன் கழிஞ்சிருச்சு, அதனால மிச்சம் இருக்கிற 800 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை தரேன்னு சொல்ல, இந்தா அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை கொடுக்க அவன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 800 ஸ்பிரிச்சுவல் டோக்கன் எடுத்துட்டு உனக்கு மிச்சத்தை தரேன்னு சொல்லி வெறும் 8 டோக்கனை போட்டு அதை கொடுத்தா, நீதான் சிறந்த அண்ணன்னு அவனும் அது தெரியாம சொல்ல சிஸ்டம் சொல்லுது, ஹீரோட தம்பி ஏமாத்தினதுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட் கொடுக்குது. அப்படி ஹீரோவும் எதையோ பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த லின்சான் எவ்வளோ எதுன்னு கேட்க ஹீரோவும் நீ எது வாங்கினாலும் அது என்னதுறான்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் வர, இந்த பீல் தான், இந்த கிட் ஃபேமிலிக்கு வந்ததுலேருந்து இந்த பீல் தான் எனக்கு இருக்கு, இவன் தான் நீ எங்கே போனாலும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு அவனும் பார்க்க அப்படியே ஹீரோ நினைக்கிறான், இவங்க கூட சுற்றி என்கிட்ட இருந்து எல்லாமே காலியாச்சு, எதுவுமே கிடைக்கலன்னு பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்ல ஹீரோ பண்ணுறது அந்த லின்சான் கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி அவனும் போய் ஏதோ ஒரு பொருளை தொடப்போக ஹீரோ நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல, இல்லைட்டா அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறேன், இன்னைக்கு நீ எது வாங்கினாலும் அது என்னோடதுறான்னு சொல்ல இவன் பால விடுறா சாமின்னு சொல்லி அவனும் யங் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு அவனு கிளம்பிட்டான். ஹீரோ நினைக்கிறான், இவன் ஏன் தான் இப்படி இருக்காயோ, அவளோட மாஸ்டர் சர்வன்ட்டு ஒரே மாதிரி வினோதமா அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஷீனர் பொண்ணு ஹீரோட்ட பேசுது, இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு, எதுக்கு லின்சான் பாதியிலே மார்க்கெட்டை விட்டு போனான், அவன் அப்படி போக மாட்டேனே என்ன ஆச்சுன்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஹீரோட்ட இன்னும் பேச்சு கொடுக்க, என் கூட இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அந்த லின்சான் மட்டும்தான் வேணும்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம, உமன்ஸ் டே எப்படி டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாங்க பாரு, அவர் ரொம்ப அலசமான அப்படியே அறிவானவரும் கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போக அப்படியே அந்த லின்சனை காட்டுவாங்க. அவன் பக்கத்து ரூம்ல அவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு இருந்துக்கான். அப்படியே அவனும் நினைக்கிறான், அவருக்கு நான் வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் தப்பா நினைச்சுக்கிறான். அப்படியே நைட்டு ஆயிடுது. ஆனா லின்சன் அதை மறக்கதான் இல்லை. அவனும் சொல்றான், என்னோட கோலே நான் ஒரு ஹை குவாலிட்டியான சர்வெண்டா இருக்கணும் தான், ஆனா என்னால ஹை குவாலிட்டி சர்வெண்டா மாற முடியாதாட்டு அவனுக்கு கதற. அப்படியே நைட்டு முடிஞ்சு காலையில ஒரு நோட்டீஸ் போர்டை காட்டுறாங்க, டியானியன் சிட்டி அபிஷியலா அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்றோம், அதுக்கு எடுத்துக்காட்டா அங்க என்கேஜ்மெண்ட் பண்ண போறோம், அதுவும் கின் ஃபேமிலிக்கும் லின் ஃபேமிலிக்கும் இடையில.
அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டிருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல கென் ஃபேமிலி வந்து திரும்ப அவங்க சிட்டிக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னோட 2 ஃபோல்டுலேருந்து ஒரு ஃபோல்டு இப்போ என்னை விட்டு போதேன்னு நினைக்கிறான். ஃபோல்டு வந்து சூசன் ஒன். அதில் வந்து ஒரு தம்பி வந்து அவன்கிட்ட இருக்கான். இன்னொரு சூசன் ஒன் வந்து திரும்ப போகிறான்ல, அது வந்து சொல்கிறான் 2 ஃபோல்டில் ஒரு ஃபோல்டு போச்சுன்னு ஹீரோ கவலைப்பட அப்படியே அவனை பார்க்குற மாதிரி இருக்கான். அவன் திரும்பிக்கிறான். ஹீரோ கவலைப்பட்டு பார்க்குறது வந்து இவனுக்கு தப்பாக தெரியும் போல. அப்படியே அந்த பொண்ணும் நம்மளை தான் பார்க்குறானா அப்படின்னு சொல்லி, நான் இன்னொரு பார்க்குறேன் என் கனவு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போகுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. அப்படியே 21 சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ நினைக்கிறான், அவன் என் கூட கொஞ்ச நேரம் தான் இருந்தான், அதுக்குள்ளேயே எனக்கு 1,50,000 பாயிண்ட் வந்துருச்சு, இது தெரிஞ்சுருந்தா வீடு வரைக்குமே போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவோட சிஸ்டத்தில் திரும்பவும் அந்த லக்கி ட்ரா ஆப்ஷன் வருது. இந்த தடவை என்ன கிடைக்குது சுற்றி பார்ப்போம்னு சொல்லி ஹீரோவும் சுற்றுறான். சுற்றுனா ஹெவன்ஸ் டிராகன்ஸ் மைட்னு ஒரு டெக்னிக் கிடைக்குது. அதை பற்றி சிஸ்டமும் சொல்ல ஆரம்பிக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு காட் லெவல் புத்தாஸ் டெக்னிக் கிடச்சிருக்கு. ஹெவன்லி டிராகன் மைட் அதை பயன்படுத்துகிற மூலமாக உங்கள் மேலே ஒரு பேட்டர்ன் வரும். அதை பயன்படுத்தி உங்களால் காட் லெவல் புத்தாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டீமன் கிளானை எதிர்த்து சண்டை போடுறீங்கன்னா உங்கள் டேமேஜ் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களோட டிஃபென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் முன்னாடி ஏதாச்சும் ஒரு டீமன் வந்தால் அதை வந்து காட்டியும் கொடுக்குன்னு சொல்லி ஒரு மேசிவான பவர் இருக்கிற டெக்னிக்கை சிஸ்டம் வந்து ஹீரோ கொடுத்துருக்கு. ஹீரோவும் அந்த ஸ்கில்லை அப்சர்வ் பண்ண ஹீரோ வந்து இப்போ எங்கேயோ ஒரு மவுண்டனில் இருக்கிற ஸ்வாட் வேலி மாதிரி அந்த இடத்துல இருக்கான். அங்கே பார்த்தா மேலே தண்டரோட அந்த ஒரு கோல்டன் டிராகன் இருக்குது. அந்த டிராகன் அப்படியே ஹீரோவை பார்த்து ஒரு கத்திக்கிட்டு ஹீரோவோட ஜெஸ்ட்டுக்குள்ளே அந்த டிராகனோட ஃபுல் பவரும் ஜெஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ திடீர்னு விடுக்குன்னு எந்திக்கிறான். ஹீரோவோட கையை பார்க்குறான், அதில் ஒரு டிராகன் பேட்டர்ன் இருக்குது. அப்போனா இதுதான் என்னைய வந்து காட் லெவல் புத்தா டெக்னிக்கை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுமான்னு ஹீரோ பார்க்க, அப்படியே ஹெவன்லி டிராகன்ஸ் மைட்னு சொல்ல அங்கே ஒரு பயங்கரமான லைட் வந்து ஹீரோவோட கூரையவே ஓட்டையை போட்டுறது. அதை பார்த்தபடி ஹீரோ அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். சிஸ்டமும் நான் வந்து இப்போ அப்டேட் ஆகணும்னு சொல்ல அப்படியே ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணுறான். ஹீரோவோட ஃபேமிலி அப்படியே வெளில வந்து என்ன ஆச்சு பேங், இங்கே வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜியை பார்த்தோன்னு ஹீரோவோட தாத்தா சொல்ல, ஹீரோ வந்து இப்போ டிரான்சென்ஷன் ரிலீமோட செகண்ட் ஸ்டேஜ் ஆகிட்டான். அதுக்காக ஹீரோ வந்து 30,000 வில்லன் பாயிண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்படியே ஹீரோ வந்து 3 ஹெவன் பாச்சுனாட் அந்த டெக்னிக் வந்து 3rd ஸ்டேஜ் போயிருச்சு. அதுக்காண்டி ஹீரோ 1,00,000 வில்லன் பாயிண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்படியே ஹீரோ சிஸ்டம்கிட்ட கேட்குறான் எவ்வளோ வில்லன் பாயிண்ட் ஸ்பெண்ட் ஆச்சுன்னு கேட்க, அதுவும் 1,30,000 வில்லன் பாயிண்ட் ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ கதற ஆரம்பிக்கிறான், ஐயோ என் சேவிங்ஸ்லாம் போச்சேன்னு. அதை பார்த்து ஹீரோட தாத்தா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் வெறும் கல்டிவேஷன் தான், டியா அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிக்ஸரை எடுத்துருவா, நம்ம கின் ஃபெங்கை காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோ தாத்தா கதறிட்டு இருக்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. டியா டைனஸ்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க, கின் ஃபேமிலியும் டியான்சின்ஸ் ஃபேமிலியும் அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் இம்பீரியல் கவர்மெண்ட்டை கண்டுக்காம அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க, சர்வன்ஸ் அங்கே இருக்கிற எல்லா ட்ரூப்ஸையும் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்புங்க, இந்த வாரம் நம்ம வந்து லைட்னிங் ஸ்பீடில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சர்வன்ஸ்லாம் பேசுகிறாங்க, நம்மளால அவ்வளோ ஈஸியாக கின் ஃபேமிலியும் டியான் சிட்டியும் ஈஸியாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு அவங்க பேச, இன்னொருத்தர் சொல்கிறோம், அவங்க 2 பற்றி சமாளிக்க முடியாமலா இத்தனை வருஷமா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இந்த இம்பீரியல் கவர்மெண்ட் சமாளிச்சுட்டு இருக்கு, வாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொருத்தர் பேசுறாரு, மெஜஸ்டி நம்மளோட சர்வெண்ட்லாம் ஒன்று நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த சண்டை வராமல் வெறும் பேச்சுவார்த்தையிலே இதை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, சின்யூ டைனஸ்டிக் கடந்த 100 வருஷமா அவங்களோட பகைய மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ 2 சூசன் ஒன் சன் இருக்காங்க. இப்போ அந்த 2 சூசன் ஒன் சன்ஸ் தான் இந்த கிரேஷியா எம்பரரோட நம்பர் 1 எதிரி, அவங்கள என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் மேஜஸ்டின்னு அவர் சொல்ல, அப்படியே நம்ம மேஜஸ்டி யோசிக்கிறாரு, இப்போ நான் இன்யூ டைனஸ்டி எதிர்க்காரன்னா டாசியா டைனஸ்டியில் இருக்க எல்லா முக்கியமான குடும்பங்களும் என் கூட ஒன்று சேரணும், ஆனால் அந்த கின் ஃபேமிலியோட சூசன் சன்ஸ் வளர்ந்தா அப்படின்னு அவர் ஏதோ நினைச்சிட்டு, சே இப்போ மட்டும் என்னோட கிரேட் ஷியா ராயல் ஃபேமிலி மட்டும் ஒரு சில சூசன் ஒன் சன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் நான் செய்கிறதுக்கு அவசியமே இல்லைன்னு அவரும் நினைக்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோட அப்பாவை கட்டுறாரு. அங்கே ஒரு தூதை வந்து சொல்கிறான், அவங்க சண்டே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அவங்க ஆக்ஷன் எடுத்து வச்சிட்டாங்களா, வார் ஆரம்பிச்சிச்சுன்னு அவர் சொல்ல, அப்படியே ஹீரோ அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு, நாம டியான்சின் சிட்டியோட சேர்ந்ததுக்கப்புறம் இன்யூன் டைனஸ்டியில் இருக்க மொத்த எல்லாரும் நம்மளை ஒரு புலி மாதிரி பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி கிரேட் ஷியா ராயல் ஃபேமிலி நம்மளை இக்னோர் பண்ணணும்னு
கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோட அப்பா சொல்ல, ஹீரோட தாத்தா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஃபேமிலி வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுதான். நம்ம வளர்ற அளவுக்கு நம்மளும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இப்ப நம்மளுக்கு முக்கியமானது நம்ம மக்களோட உயிரை காப்பாத்ததான், சாவை குறைக்கணும். இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சண்டை போட்டாகணும். நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி ஆக்கு, பேட்டில் ஃபீல்டுக்கு போவோம் சொல்லி அவர் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ அதை வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஹீரோ நினைக்கிறான், அப்ப இங்க உண்மையாவே வார் வரப்போதா, நான் எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் இங்க பிறந்தவனு கிடையாது, நான் எதுக்கு காப்பாத்தணும், என்னோட வீக்னஸ் இந்த எமோஷன் தான், எனக்கு நான் மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு யோசிச்சுட்டு. ஆனா இந்த கடந்த 8 வருஷமா இந்த கின் ஃபேமிலியோட மக்களாக நான் கூடயே இருந்தேன். அவங்களோட சந்தோஷமாவும் இருந்தேன். அவங்க சாவறதை எப்படி என்னால பார்க்க முடியும், ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே போய் அவங்க அப்பாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டு வெளில போடான்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க தாத்தா இருறாடே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா சொன்ன, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டியா சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்க, ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மொத்த சுச்சுவேஷனுக்கும் நானும் கின் ஹாவும் தான் காரணம். ஏன்னா எங்களோட நடவடிக்கைகளை பார்த்து ராயல் ஃபேமிலி பயப்படுறாங்க. அதுக்காக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். என்னையும் கின் ஹாவையும் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வார் நடக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோட தாத்தாவும் சொல்றாரு, ஈவன் நான் உங்க 2 பேரையும் கன்சல்ட் பண்ணாலும் டேட்ஸியா ராயல் ஃபேமிலி வந்து சடனா போக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நீங்க சாவணும், இல்ல அவங்களோட டிசபிளா மாறணும் அப்படின் அவங்க தாத்தா சொல்ல, ஹீரோவும் சொல்றான், ஆமா அது சரிதான், அதனால தான் நான் சொல்யூஷனே அழிக்க போறேன், என் தம்பியோட சுப்ரீம் போர்டை உடைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லே ஹீரோ வந்து ஹீரோட தம்பி சுப்ரீம் போர்டை உடைக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க தாத்தா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு அவர் சொல்ல, ஹீரோட அப்பாவும் இல்ல இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவனுக்கு வெறும் 5 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி அவனுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இப்ப நீ சுப்ரீமா மாறணும்னா அந்த சுப்ரீம் போன் மட்டும் நம்பி உடைச்சா முடியாது, அதுக்கு உன்னோட வில் பவரும் ஸ்பிரிட்டும் வேணும்னு அவர் சொல்ல, இதுதான் எல்லாரோட டெஸ்டினின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாவோட சுப்ரீம் போனை புடுங்கினதுக்கு அப்புறம் அவன் ஓவர் கம் பண்ணி வருங்காலத்துல சுப்ரீம் போனை திரும்ப வளர்த்து அவன் வந்து சுப்ரீம் லெவல் அடைவான். அப்புறம் உனே என்ன பண்றது இப்ப அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். கின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அவனோட சொந்த தம்பியோட அவனோட கிஃப்ட் அந்த சுப்ரீம் போன் மேல பொறாமப்பட்டு அதை புடுங்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, கின் ஃபேமிலியோட ஃபார்மர் ஹெட் நீங்க வந்து ஒன்னு அனௌன்ஸ் பண்ணணும். இனிமே இந்த கின் ஃபேங் வந்து இந்த கின் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல, அவனை நீங்க ஒதுக்கி வைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த அங்கு வேல்ல இருக்க எல்லாருக்கும் நான் சாவணும்னு வாண்டட் லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்க இருக்கவங்களா, நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் செஞ்சா நீ கின் ஃபேமிலியோட துரோகியா மாறிடுவ, கின் ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பரதேசி மாதிரி அலைய வேண்டியதுதான். எப்போ உன் தம்பி வளர்ந்து வந்து சொல்றானோ அது அப்பதான் முடியும். அது மட்டும் இல்ல, ஹாவோக்கு இதனால பிசிக்கல் பெயின் பயங்கரமா இருக்கும், உனக்கு மென்டல் பெயின் அண்ட் பிசிக்கல் பெயின் ரெண்டுமே இருக்கும் ஃபெங் அப்படின்னு சொல்லி மத்தவங்களாம் பேசிட்டு இருக்க, ஹீரோட அப்பாவும் இதுல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, இதெல்லாம் எப்படி செய்யறது, அந்த இம்பீரியல் நாய்களுக்கு வார் தானே வேணும், அப்ப நாம சண்டை போடுவோம், ஃபெங் நீ கவலைப்படாத, ஒனி ஹாவோயும் நான் காப்பாத்துறேன், ஈவன் நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க மேல ஒருத்தனாலையும் கை வைக்க முடியாதுன்னு அப்படியே அவங்க அப்பா சொல்ல, ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னு இங்க ஹீரோ ஆடுறதுக்காண்டி இதை செய்யல, நம்ம குடும்பத்துக்காக செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட சிஸ்டம் சொல்லுது, நீங்க ஹைப்போதெட்டிக்கல் வில்லனா இருந்தனால உங்களுக்கு வந்து இன்வெர்டரி ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படியே ஹீரோட தாத்தா சொல்றாரு, ஃபெங் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ நல்ல பையன், ஆனா நீ இதை செஞ்சனா எல்லாத்தையும் நீயே தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீ இன்னும் யோசிச்சுக்கோ, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இந்த டிசிஷனை மாத்தலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், நான் எதையும் மாத்ததா இல்ல, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா மலையே பார்க்காம நான் வானவில பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மனசுக்குள்ள நினைக்கிறான். ஐயோ நான் 8 வயசு பையனே வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு, ஐயோ டே வேகமா சொல்லி தொலைங்கடா, நான் போய் சுப்ரீம் போனை எடுத்துட்டு என்னோட மிஷினை முடிச்சுட்டு அந்த அன்றிவிலையை எடுக்க, நான் இந்த வீட்லயே இருக்க வேணாம், நல்ல பையனாக இருக்க வேணாம், நான் வெளியில போய் ஒரு அழகான பொண்ணை சந்திச்சு அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான். ஹீரோட தாத்தாவும் சரி நீ அதை செய்யும் சொல்றப்ப ஹீரோட அப்பா, சிஸ்டர் நான் உங்க காலில் வந்து கெஞ்சு கூட கேட்குறேன், இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, ஹீரோ நினைக்கிறேன் இந்த ஆள் யாரா என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரோடு பிளாக்கர் மாதிரி வந்து விழுகுறான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோட தாத்தா சொல்றாரு, பெங்கோட பிளான் தான் பெஸ்ட் பிளான், ஏன்னா நம்ம கின் ஃபேமிலியோட லாஸை நம்ம மினிமம் ஆக்கலாம், அதுல என்ன மோசமான விஷயம்னா நம்ம வந்து பெங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா, அவ இன்னும் குழந்தைதா, அவளுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது அப்படின்னு அவரு சொல்ல, ஹீரோ வந்து அவங்க அப்பாவை தூக்கி எந்திரிங்கப்பா,
நீங்க வந்து மொட்டி போடலாம் தேவையில்லை, நான் உங்க பையன் கண்டிப்பா திரும்ப சேஃபா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாசா நடந்து போறான். ஹீரோட அப்பாவும் பெங் ஆவோ உங்க அப்பாவை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்ல இடி இடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்து ஹீரோ தம்பி ரூமுக்கு போறான். அப்ப ஹீரோ தம்பி ஹேனி எந்திரிச்சு பாக்குறான். ஹீரோட தம்பி அண்ணான்னு சொல்லிட்டு வர ஹீரோ அவன் நெஞ்சுக்குள்ளேயே கைய சொருகிட்டான். ஹீரோ தம்பி அண்ணா அப்படின்னு அவன் கதற ஹீரோ அப்படியே அந்த சுப்ரீம் போனை கையோட உருகுறான். ஹீரோவும் அப்படியே மொத்த போனையும் கையோட உருகிட்டு நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அந்த சிஸ்டமும் நீங்க சூஸ் பண்ணோட லைஃப் லைனே பிடிச்சதுனால உங்களுக்கு 8 லட்சம் வில்லன் பாயிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்ல லக்கி ட்ரா அப்படியே லாட்ரியா மாறுது. அது மட்டும் இல்ல நீங்க வந்து சூஸ் பண்ணோட சுப்ரீம் போனை பிடுங்கினால உங்களுக்கு வந்து அன்ரிவல் ஐ கிடைக்குது அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. அப்படியே ஹீரோவும் அந்த அன்ரிவல் ஐ பவரை யூஸ் பண்றான். அப்ப ஹீரோ தம்பி கையில இருந்து அந்த பொருள் உழுகுது. அந்த சந்தையில வாங்கி கொடுத்தது அந்த பொருளுக்குள்ள ஒரு சோல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இதுதான் அந்த அன்ரிவல் ஐயோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுக்க போறான். திரும்ப கையை எடுத்துடுறான். அப்படி ஹீரோட தம்பியை பார்த்து சொல்றான், என் முட்டை தம்பி உன்னை விட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிளம்புறான். ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பாட் பேச ஆரம்பிக்குது. அந்த அன்றிவில்லை அது ஒரு சிறந்த வழிதான், ஆனா எதுக்காண்டி இவனோட சுப்ரீம் போனை யூஸ் பண்ண போறான்னு அந்த பாட்டும் யோசிக்குது. அப்படியே ஹீரோட தம்பியை சுத்தி எனர்ஜி கேதர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பா ரூம் முன்னாடி இருக்கான். ஹீரோ அப்படியே அவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கான். ஹீரோட அம்மா அப்பாவும் உள்ளாரதான் இருக்காங்க. நேரா வந்து அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிறது அப்படி எல்லாருக்கும் தெரியுது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் உள்ளார அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தலையை அங்க தரையில இடிச்சுட்டு அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். அப்படி ஹீரோவும் கிளம்புறான். கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஃபேங் அப்படின்னு கத்திட்டு பாவம் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டாங்க. ஹீரோட அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்குறாங்க. அது தெரியாம ஹீரோவும் குட் பை கின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அவங்க தாத்தா சொன்னா வருது. அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபெங் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கின் ஃபேமிலி நீ உன்னோட டெத் வாரண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிரும். அது வந்து ஹங்கூர்ல ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, எங்க போவ அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. ஹீரோ இப்ப சொல்றான், நான் இன்னியூ டைனஸ்டிக்கு போறேன் அப்பா, நான் கண்டிப்பா உயிரோட திரும்ப வருவேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். சிஸ்டம் சொல்லுது ஹைப்போதெட்டிக்கல் இல்லைன்னா இருந்தனால உங்களுக்கு அந்த இன்வெர்டரி சைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 25th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த சர்வெண்ட் லேடியும் யாராச்சும் வாங்க நம்ம செகண்ட் யங் மாஸ்டர் யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா வந்து அந்த தம்பிக்கு வந்து கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருக்கவங்க பேசுறாங்க, உனக்கு தெரியுமா நான் உனக்கு கேள்விப்பட்டேன், இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் தான் செஞ்சானா. அவனும் சொல்றான், எப்படி கிங் ஃபெங்கா செஞ்சாரு, அவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. அது மட்டும் இல்ல கின் ஃபேமிலியோட எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா தான் நடந்துக்குவாரு. அவருக்கு என்ன தேவை இருக்கு, அவர் தான் நம்பர் 1, அவர் தான் ஸ்மார்ட், அடுத்த ஹெட் ஆகிறதுக்கே அவருக்கு தான் தகுதி இருக்கு, அவர் எதுக்கு இதை செய்யணும்னு பின்னாடி பேச அந்த பொண்ணு நினைக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை கண்டிப்பா அவர் செஞ்சிருக்க மாட்டாரு, யங் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்து வளர்றதை நான் பார்த்துருக்கேன், அவர் இந்த மாதிரி விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த பொண்ணு நினைக்கி. ஹீரோட அப்பாவும் அங்கே பேசலாம் கேட்டுட்டு அவரு சொல்றாரு, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம், இனிமே அவன் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருமுறாரு. இருமிட்டு அவன் கையில் அவர் வாயிலேருந்து ரத்த வாந்தி வருது. அப்போ ஃபெங்கர்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. அவங்களாம் என்னாச்சு ஃபேமிலி ஹெட்னு வந்து பார்க்க ஹீரோட தாத்தா பின்னாடி வந்து சொல்றாரு, கின் ஃபெங் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவனோட சொந்த தம்பியோட சுப்ரீம் போனே உருகிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டான் இந்த கின் ஃபேமிலியை விட்டு. நான் இந்த கின் ஃபேமிலியோட ப்ரீவியஸ் ஹெட்டாக சொல்கிறேன், அந்த கின் ஃபேங் இனிமே இந்த கின் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது, அவனை அஃபீஷியலாக தண்டிச்சாகணும், அவனை எங்கே பார்த்தாலும் இந்த கின் ஃபேமிலிக்காண்டி அந்த பார்த்த இடத்துல கொல்லுங்கன்னு ஹீரோட தாத்தா சொல்கிறாரு. கீழே இருக்கவங்கலாம் என்ன ஃபேமிலியை விட்டு நீக்கிட்டீங்களா, அவரை பார்த்த இடத்துல கொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் கேட்குறான், மயிலா இப்போ நம்ம செகண்ட் யங் மாஸ்டரோட சுப்ரீம் போனும் இல்லை, இப்போ நம்ம டேலண்டான இன்ஃபெங்கும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வாரில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு அவனும் கேட்க ஹீரோட தாத்தா சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆட்களால் தான் நம்ம கின் ஃபேமிலி ஜெயிக்க முடியும்னா அப்போ நம்ம ஜெயிக்கவே வேணாம் அப்படின்னு ஹீரோட தாத்தா சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் அந்த எம்பரருக்கு சியா டைனஸ்டியோட இம்பீரியல் பேலஸ் தான் காட்டுறாங்க. அங்க அந்த எம்பரரும் பேசுறான், அந்த கின் ஃபேமிலி இந்த 2 பெருமைக்கு மிக்க அந்த ஹெவன் சன்ஸ் அங்க ஒருத்தர் சாவர நிலைமையில கிடக்கா, இன்னொருத்த ஓடி போயிட்டான். உண்மையிலே அந்த ஹெவன் நம்ம
கிரேட் ஷியா எம்பரருக்கு உதவி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நம்மளுக்கு இந்த கின் ஃபேமிலி பிரச்சனை இல்லை. இவங்கள விட்டுட்டு இன்னும் சில இடத்துல சூசணும்னு சொல்லிட்டு இன்னும் கோமாளி பயல்கள் அலையிறாங்க. அவங்கள போய் இப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கவங்கலாம் கத்துறாங்க, நீண்ட காலம் வாழுங்க எம்பரர், நீண்ட காலம் வாழுங்க எம்பரர்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். எப்படியோ நான் 1 மில்லியன் பாயிண்ட்டை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு. அப்படியே ஹீரோவும் அந்த சிஸ்டம்ல இருக்க எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பட்டன் அமுக்குறான் பாருங்க. அப்படியே ஹீரோ கல்டிவேஷன் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே சிஸ்டமும் சொல்லுது 1 மில்லியன் வில்லன் பாயிண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 100% கிரேட் கம்ப்ளீஷன் கார்டு அது அப்படின்னு சொல்லி ஏதோ உருவாக்குது. திரும்பவும் 100% கம்ப்ளீஷன் கார்டு யூஸ் பண்ணி அந்த 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சூன் நாட் ரீச்டு 100% கிரேட் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கில்லை உருவாக்குது. இதோட அந்த சாப்டரும் முடியும். ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து கிரேட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்படியே பக்கத்துல சவுண்டு கேட்குது. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஏமா சின்ன பொண்ணு கவலைப்படுற, அண்ணனை பார்த்துலாம் பயப்படாத, நம்ம வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்க. ஹீரோ என்னடான்னு சொல்லி போய் பார்க்கறான். போய் மரத்து மேல நின்று பார்த்தா அங்க ஒரு பொண்ணை வந்து 4-5 பொறுக்கி பேருக கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து என் வயசுல இருக்க எந்த ஒரு பொண்ணு கூட நான் பேசல அப்படின்னு ஹீரோ யோசித்து இருக்கப்பயே அங்கே பார்த்தா அவங்க அந்த பொண்ணோட சட்டையெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இப்போ நான் தான் ஹீரோ, நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் சொல்லி ஹீரோ குதிச்சுட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்ற போறான். கீழே ஒரு அட்டாக் போகுது. யாரான்னு பார்த்தா அந்த லின்சான். அப்படியே அங்கே இருந்த ஒரு சொட்டையன் தலையிலே ஏற்றிட்டு அவனும் கத்தி எடுத்துட்டு அங்கே இருக்கவங்கிட்ட சொல்கிறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு மேலே கை வைப்பீங்க பொறுக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து ஏன்டா என் வாழ்க்கையிலேயே வந்து விளையாடுற அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான், உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கே இருந்தோ வந்து எங்கள் மைட்டி டைகர் கேங்கவே எதிர்ப்பீங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இன்னொருத்தன் வந்து ஒரு போஸ்டரை காமிச்சு சொல்கிறான், ஏன்னா இங்கே வந்து இந்த புறம்போக்க பாருங்க அப்படின்னு காமிச்சா அதில் ஹீரோ தான் இருக்கான். அதில் என்ன எழுதி இருக்குன்னா, இந்த செகண்ட் இங் மாஸ்டர் நீங்கள் பிடிச்சா உங்களோட ரிவார்டு 100,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் கிடைக்குன்னு சொன்னாடியே அவையெல்லாம் சும்மா இருப்பாங்களா, தம்பி நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவைய சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த லின்சானும் பார்த்துட்டு இருக்கான். அந்த லின்சான் அப்போதான் பார்க்குறான் ஹீரோ வந்தது. என்னடா மூஞ்சி பழசா இருக்கே, என்ன பழசா இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 27th சாப்டர் ஸ்டார்டிங்லே இவங்கெல்லாம் சட்டையை கழட்டி ஏதோ பில்லை எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இதுதான் பர்சர்க்கர் பில், இதை போட்டா ஒரு ஆளோட பவர் டபுளா மாறும் அப்படின்னு சொல்றான். இது எதுக்குடா என்கிட்ட சொல்றான், நீங்க என்னடா பண்ண வந்தீங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த லின்சானோட யோசனை அப்படியே அந்த சைடு போது. ஒருவேளை அவங்க அவனுங்களா இருப்பானுங்களோ யோசிச்சா அப்படி இருக்காது. இவனுக்கு வந்து அந்த ஸ்கில் அந்த பில்லை போட்டு பவர் ஏற்றதுக்குள்ள அவங்கள அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறதுக்குள்ள அங்க 3 பேர் கழுத்தும் வெட்டப்படுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவங்க 3 பேரையும் ஒரே செகண்ட்ல கொண்டுட்டான். சிஸ்டமும் நீங்க 3 பேரை கொண்டதுக்கு 300 பாயிண்ட்னு கொடுக்குது. அப்ப அந்த லின்சான் பார்த்து மிரண்டே போயிட்டா. என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் அட்டாக், இவன் முதையோட பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டான்னு பாக்குறான். அப்ப லின்சான் என்ன ஒரு கோயின்சிடென்ட் சொல்லி ஹீரோவும் பேசுறான். அப்படியே அந்த பொண்ணும் பேசு, என்னோட பேரு ஷியான், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லின்சான்னு சொல்றான், ஏன் மேடம் இவ்வளவு ஃபார்முலா வந்துக்கிறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி தெருவில் இருக்கிற புறம்போக்குகளை அடிக்கிறத என்னை மாதிரி கல்டிவேட்டருக்கு வேலை அப்படின்னு அவனும் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா நடக்குது இங்கன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கீழே ஒருத்தன் அவன் இன்னும் சாவாம அங்க இருக்கிற சிக்னல் ஃபயரை தவிர்த்து வந்து எடுக்கிறான். அப்படியே அவனும் சொல்றான், 100,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை விட்டு தர மாட்டேன்டான்னு சொல்லி அவனும் சிக்னல் கொடுத்தாரான் அவன் டீமுக்கு. அப்படியே நம்ம ஆளுகளும் பாக்குறாங்க, இது அந்த மைட்டி டைகர் கேங் சிம்பிள் தானே அப்படின்னு பாக்குறப்ப அவன் பேச ஆரம்பிக்கிறான், எங்களோட கேங் லீடர் அவரு ஸ்பிரிச்சுவல் மாற்றலிம்ல 3rd ஸ்டேஜ்ல இருக்காரா, நீங்க எல்லாம் செத்தீங்கன்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போடுறான். அந்த பொண்ணு ஸ்பிரிச்சுவல் மாட்டர் வெளியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாக்காக நம்ம லின்சான் சொல்றான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மெஸ்ஸியான், நாங்க வந்து உங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்றான். தம்பி நீ பயமில்லாத புலிதான், நாங்க கிளம்புறோம், குட் லக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ நினைக்கிறான், இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 28th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த மொட்டை அனுப்பிவிட்ட சிம்பிளை வந்து இந்த மைட்டி டைகர் கேங் லீடர் பார்த்துட்டான். அவன் பார்த்தோட கண்டுபிடிச்சிட்டான், இது அந்த குப்பை கின்ஃபென்காக தான் இருக்கும், வாங்க எல்லாரும் போலான்னு சொல்றப்ப அங்க ஒருத்தன் சொல்றான், ஆனா லீடர் ரூயின்ஸ் என்ன பண்றான்னு கேட்க, அவனை பிடிக்கலாம் அவ்வளவு நேரம் ஆகாது, அவனை பிடிச்சிட்டு வந்து சரட்டுன்னு அந்த ட்ரெஸரையும் எடுக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த சைடு பார்த்தா ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லின்சான் தான் நினைக்கிறான், நம்ம இதே பெருமையோட ஓடிடுவோமா இல்ல இவங்க இங்கேயே இருந்து அவங்க கிட்ட நம்ம தலையை கொடுப்போமா, வேணா ஓடிடுவோன்னு சொல்லி லிங்க் பதர் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்னு அவனு ஓடுறான். அப்ப அந்த பொண்ணு நினைக்குது, நீ டுபாக்கூராடா அப்படின்னு கேட்ப,
அப்ப சிஸ்டம் சொல்லுது, சூசன் ஒண்ணு அசிங்கப்பட்டதுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட்ன்னு குடுக்குது. ஹீரோ யோசிக்கிறான், என்ன இந்த ஃபீலிங்க்லாம் பாயிண்ட் கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த லின்சானும் பேச ஆரம்பிக்கிறான். கின் பிரதர், எனக்கு ஒண்ணுதான் புரியல. உங்களுக்கு இருக்கிற பவருக்கும் உங்களுக்கு இருக்கிற பதவிக்கும் நாம எதுக்கு ஓடிட்டு இருக்கணும்? நம்ம இப்ப எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு அவன் பேசுறப்ப ஹீரோ ஒன்னு சொல்றான் பாருங்க. அது ரொம்பவே சிம்பிள். நம்ம இப்ப மத்தவங்களோட பவரை நம்பியும் நம்ம ஆன்சிஸ்டரோட ப்ரொடக்ஷனை நம்பியும் இருந்தா நம்ம இன்னைக்கு முன்னேறது. அதனால நான் எப்பவுமே என் பவரை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றப்ப சிஸ்டம் சொல்லுது, ஹீரோ அவரே பீத்திக்கிட்டனால உங்களுக்கு இன்வெர்டரி சைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ காண்டாயிடுச்சு. சிஸ்டம் அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த லின்சானும் சொல்றான், கின் பிரதர், அது ஒரு சிறந்த ஆம்பிஷன் தான், நானும் உங்க ஆம்பிஷனை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிரதர் லின், நீங்க அங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தான் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க திரும்ப அந்த பொண்ணை பாதுகாக்க டியான்சின் சிட்டிக்கு போலையா அப்படின்னு கேட்க அவனும் சொல்றான், நான் எதுக்காக வந்தேன்னா வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். அதை கத்துக்கிட்டது அப்புறம் தான் நான் திரும்ப போவேன் அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோ யோசிக்கிறான், ஓ வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணும் நானும் வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க தான் வந்தேன் அப்படின்னு அதுவும் சொல்ல ஹீரோ யோசிக்கிறான், நீங்க 2 பேரும் வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க வந்தீங்க அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ அப்படியே யோசிக்கிறான், நான் ஒரு 10 வருஷமா புத்தக புழுவா இருந்திருக்கேன்டா, இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் சொல்றதெல்லாம் மொத்தம் நம்பலாம், ஆனா நான் இல்லடா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ ஒன்னு சொல்றான், அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க, நான் வெளி உலகத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்க போறேன் அப்படி இப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா அவனுங்க ஏதாச்சும் ரூயின்ஸை தேடி வந்திருப்பானுங்க, இல்ல ட்ரெஸ்ஸர் இல்லைன்னா பொண்ணுங்க, அவனுங்க கண்டிப்பா வெறுங்கையோட ரிட்டர்ன் போக மாட்டானுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் பொண்ணுங்க, புரோட்டகனிஸ்டால காப்பாற்றப்படுற எல்லா பொண்ணுங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்ததா இருக்கும், இல்லைன்னா உருப்படாதா இருக்கும். அதுகளை வச்சு ஒன்னுத்துக்கும் இல்லை. அது மட்டும் இல்ல, அதுகளை காப்பாத்திக்கிற அளவுக்கே ஒரு ஸ்கில்லும் இருக்காது, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகளை கழுவி ஊத்துறான். ஆனா எப்படி இருந்தாலும் நாய் புரோட்டகனிஸ்ட் பயலுக இந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைனாலும் அவங்க கூடயே இருப்பானுங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களும் லேட்டா இவனுங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி நிக்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணோட துணியை பார்த்தா லக்ஸூரியஸா இருக்கு, அவ பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கா, அவளோட அப்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொண்ணு கண்டிப்பா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளா தான் இருக்கணும், அதனால இவன் மேல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்லே நம்ம ஆளுங்க 3 பேரும் ஒரு கேவுக்குள்ள உட்காந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கு சிக்கன் தரான். அந்த பொண்ணு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. ஹீரோ அப்ப யோசிக்கிறான், நீ இப்ப சாப்பிட்றது என்னோட சிக்கன், அப்புறம் நான் உன்னோட சாஃப்டான ரைஸை சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அந்த லின்சான்ட்ட பேசுறான், பிரதர் லின், பாதி நைட்டு நீங்க காவல்ல இருங்க, அப்புறம் நான் காவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவனும் சரின்றான். அப்படியே ஹீரோ வெளியில போறான். வெளியில போய் நான் என் தம்பியோட சுப்ரீம் போனை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிரா ஆப்ஷனை சுத்தவே இல்லை, அது வேற லாட்ரியா மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு போய் சுத்தி பார்ப்போன்னு ஹீரோவும் சுத்துறான். அதுல அவனுக்கு ஒரு காட் லெவல் ஸ்டீலிங் டெக்னிக் கிடைக்குது. அதோட பேரு நான் எக்ஸிஸ்டன்ட் பேர் ஸ்நாச்சிங். அந்த டெக்னிக் கிடைக்குது. அதோட பவரை ஹீரோ யூஸ் பண்றான் பாருங்க. அப்படியே அந்த கேவுக்குள்ள இருக்கிற வேல்யூபிளான ஸ்டோன்லாம் ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. அப்படியே ஹீரோ கையை மட்டும்தான் நீட்டான், அந்த ஸ்டோன் ஹீரோ கைக்கு வந்தது. ஹீரோவும் பார்த்து சொல்றான், இது உண்மையிலேயே வேல்யூபிளான ட்ரெஸ்ஸர் தான். அப்படி இன்னொன்னு யோசிக்கிறேன், இதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளாரையும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்து சிரிக்கிறான் பாருங்க. இவன் சிரிப்புலேயே தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறான்னு. பொண்ணுக்கு நேரம் கையை நீட்டி அப்படியே யூஸ் பண்ற அந்த பவரை அந்த பொண்ணோட இன்னர் அப்படியே கைட்டு வந்தது. அப்படியே அந்த பொண்ணு பாக்குது, என்னடா எதையும் காணுமிடன்னு அப்பதான் அந்த பொண்ணுக்கே ரியலைஸ் ஆகுது. அப்படியே நான் அந்த லின்சான பக்கத்துல பாக்குது பாருங்க. இந்த கேவ்ல நாம 3 பேர் தான் இருக்கோம். கின்ஃபெங்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வெறும் 8 வயசு தான், அவன் இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என் பக்கத்துல இருக்கான் பொறுக்கி பையன் சொல்லி செவுட்டுல ஒரு அடி விடுது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்ல மாதிரி கேட்கறான், எல்டர் சிஸ்டர் சியான் என்னாச்சு, லின் பிரதர் ஏதாச்சும் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேக்குறப்ப ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் அவன்கிட்ட நீயே சொல்லுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் என்னடா பண்ணேன்னு அவனும் பாக்குறான். அந்த சிஸ்டமும் சொல்ல சூசன் ஒன்றை மாட்டி விடுறதுக்கு 500 பாயிண்ட்னு சொல்லிட்டு இதோட இந்த சாப்டர் முடியுது. 30th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணும் கோச்சிக்கிட்டு வெளில போக அந்த லின்சான பாக்குறான். அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கும் தெரியலப்பான்னு ஹீரோ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அப்படியே அந்த வெளியில இருந்து சத்தம் வருது, அந்த பொண்ணு கத்துற மாதிரி, இது சரியா இல்லை, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி லின்சானும் போக ஹீரோ பாக்குறான். இருந்தாலும் முடியலடா, எத்தனை தடவைடா ஹீரோ போய் ஹீரோய்க்கா காப்பாத்துவான், அந்த பொண்ணு இவன் மலையில விழுந்துரும், அப்படி காதடிப்பாங்க. இந்த சினாரியோலாம் எனக்கு பிடிக்கல, இதை நான் மாத்துறேன்டான்னு சொல்லி ஹீரோ அப்படி
அப்படியே அந்த லின்சானே தாண்டிட்டான். அந்த லின்சான் பார்க்குறான், இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்டுன்னு பார்த்தா அவன் ஷாக் ஆகிட்டான். அப்படியே ஹீரோ வேகமாக போய் பார்க்குறான், அங்கே ஒரு ஒயிட் டைகர் அந்த பொண்ணை கடிக்கிற மாதிரி வருது. லேடி சியான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ அப்படியே மாசா தூக்கி அப்படியே அந்த பொண்ணோட சேர்த்து ஒரு ஜம்ப் பண்ணுறான் பாருங்க. அந்த பொண்ணு நம்மால் மேலே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. யங் மாஸ்டர் கின் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுது. அப்படியே நம்மளால மேலே போய் நின்றுட்டா. அப்படியே அந்த பொண்ணை இறக்கி விட்டு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அதான் நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு என்ன கவலைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி கீழே பார்த்தா அந்த டைகர் வந்து அந்த மரத்தை முட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு கீழே விழுக போய் பார்த்து அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பொண்ணோட பேக்கில் பிடிச்சாரான். பேக்கில் பிடிச்சது வந்து அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிச்சான்னு தெரியல, நம்மளால் நோட்டீஸ் பண்ணிட்டான். அட நான் கொஞ்சம் தப்பான இடத்த பிடிச்சிட்டேன் போல ஹீரோ யோசிக்கிறப்ப, அந்த பொண்ணு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திக்கிறப்ப, நல்ல வேலை அந்த புள்ள எதையும் நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்லி ஹீரோவும் கையேத்தறான். அங்கே அப்படியே அந்த லென்ஸானும் வந்துடுறான். அப்படியே ஹீரோட பேச ஆரம்பிக்கிறான். பிரதர் கின், இதுதான் அந்த சாபர் டூத் டைகர் பீஸ்ட். இது வந்து 9th ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சென்ஷன் ரெலியம்ல இருக்கு. இதை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவனு சொல்ல, ஹீரோ அப்படியே யோசிக்கிறான், இது எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. சூசனோட சைடை அப்படியே மாத்துறேன், என்னோட வில்லன் பாயிண்ட் அதிகமாகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கெட்ட சிரிப்போட அப்படியே சொல்றான். இந்த ஒரு வீக்லிங் அடிக்கிறதுக்கு நம்ம 2 பேர் சேரணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே போறப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், லேடி ஷியூ, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அந்த சாபர் டூத் பீஸ்ட் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு சொல்லுது, நீ பாத்துரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறான். அப்ப அந்த கின்சானும் சொல்றான், பிரதர் கின், வேணா நிறுத்துங்க, அது ரொம்ப ஆபத்தானது, உங்களால் மட்டும் அந்த பீஸ்ட்டை தோக்கடிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அது முடியும் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்போ யாரா என்னை வெறி ஏத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஹெவன்லி ஸ்லேயிங் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அதை வச்சு அந்த புலியை ஒரு வெட்ட அதுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அந்த புலியும் அட்டாக் பண்ண வர அந்த அவனு கத்துறான், யங் மாஸ்டர் கின் பின்னாடி பாருங்க அப்படின்னு. இப்போ இந்த லின்சானும் வரான், பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவனை எவன்டா கூப்பிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஹெவன்லி டிராகன்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த கோல்டன் டிராகன் வந்து அந்த புலியை அப்படியே கவ்வுற மாதிரி கட்டுறாங்க. அந்த அட்டாக் வந்து டைரக்டா அந்த புலி மேல கொட்டாடியும் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அப்படியே போய் அந்த புலி வந்து ஒரு அந்த மரத்துல இடிச்சு உழுகுது. அதுவும் செத்து போச்சு. செத்தோடய அந்த சிஸ்டமும் சொல்லுது ஹீரோவுக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை ஹீரோ செஞ்சனால 500 வில்லன் பாயிண்ட்னு சொல்லி சிஸ்டமும் தருது. அப்படியே அந்த லின்சானும் பார்த்து ஷாக் ஆயிட்டா, நீ அதை கொன்னுட்டியான்னு. அப்படியே அந்த சியான் பொண்ணு வந்து, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நீங்க சொல்றது தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த அட்டாக் இது உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா இவ்வளோ எனர்ஜி உரியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் கால் ஏட்டும் போது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு டசன் டைம் நைட்டு பெட்ல சண்டை போட்ட மாதிரி இப்படி ஆடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்ட ஒருத்தன் கைத்தட்டுற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த மைட்டி டைகர் கேங்கோட லீடர் தான். யங் மாஸ்டர் கிங், நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப பலசாலி தான். நான் நினைச்சது தப்பு இல்லைன்னா காட்டுக்குள்ள செத்து கிடந்த எங்க ஆளுக எல்லாத்தையும் கொன்னது யங் மாஸ்டர் கிங் தானே. யங் மாஸ்டர் கிங், நீங்க மட்டும் இப்ப சரியான விளக்கம் எங்க ஆளுகளை கொன்னதுக்கு சொல்லுன்னா அப்புறம் எங்க ஆளுகளை என்னால கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்கவுங்களை என்ன பண்ணாலும் அதுக்கு காரணம் என்னையே சொல்லக்கூடாது அப்படின்னு அவனும் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். இவரு தான் எங்க அண்ணாத்த லின்சான், உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா எங்க அண்ணாத்த மேல கையை வச்சுட்டு அப்புறம் வந்து எங்களை தொடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சுட்டான். மாமா டூரிஷன் அப்படியே ஓடிக்கிட்டே சொல்றான், பிக் ப்ரோ நாங்க வந்து போய் நாங்க எஸ்கேப் ஆகிறோம், எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஓடிடுறோம், உங்களை வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, சூசன் உங்களை அசிங்கமா நினைக்கிறனால உங்களுக்கு 2000 பாயிண்ட் தருது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்ல அந்த கேங் லீடர் சொல்றான், கின்ஃபங்க போய் நீங்க பிடிங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றப்ப அவங்களும் சரி சார்ன்னு சொல்லிட்டு போறானுங்க. நம்ம லின்சானும் நினைக்கிறான், இவன் தான் அந்த மைட்டி டைகர் கேங்கோட லீடரு. அது மட்டும் இல்ல, 3rd ஸ்டேஜ் ஆஃப் விர்ச்சுவல் மற்றும் ரிலியம்ல இருக்கான். இவன் எப்படி என்னால் தோக்க அடிக்க முடியும்னு பாக்குறப்ப அவனும் கோடாரி சுத்திக்கிட்டு வரான். செத்தடாம அவனேன்னு சொல்லி அட்டாக் பண்ண, அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ சண்டை போடுறதான் கட்டுறாங்க. ஹீரோ பின்னாடி வந்து எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டான். அப்ப அந்த சியான் கேக்குது, நம்ம இதே மாதிரி ஓடிட்டு இருந்தா லின் பிரதருக்கு என்ன ஆகும்னு கேக்குறப்ப அவன் எப்படியாச்சும் தப்பிச்சிருவான், அவன் தான் சூஸ் பண்ணுவான், அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் விஷயம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போறான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. அப்ப சியான் முதுகுல ஏதோ ஒரு அட்டாக் வந்து போகுது. சியானும் அப்படியே மயக்கம் போட்டு விழுக, லேடி சியான் ஹீரோ கத்திட்டு பின்னாடி பார்த்தா ஹீரோ அடிச்சு போட்ட ஒருத்த வந்து அந்த பொண்ணு மேல அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி பண்ண ஹீரோக்கு காண்டாயி அவன் பல்லு உடையிற அளவு தவடாலே ஒரு குத்து விட்டு அவன் குத்துன குத்துல அவன் போய் மரத்து மேலே முட்டி
விழுந்துட்டான். அப்புறம் இந்த சியானை பார்க்க ஹீரோ வரான். ஏம்மா அழகான பொண்ணு உனக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு தூக்குறான் பாருங்க. அவனால தூக்கவே முடியல. என்னோட எல்லா எனர்ஜி சீன் போடுறதுக்காண்டியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு பாக்குறப்ப சிஸ்டம் பாப்பா சொல்லுது, உங்க 1000 வில்லன் பாயிண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டியான் பாவோ பில்லா மாத்தினா உங்க ஸ்ட்ரென்த் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப 1000 பாயிண்ட் தானே ரெக்கவர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல அதை பயன்படுத்தி உங்களால 10% தான் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்ல அந்த நாய் சிஸ்டம் அவனைய பத்தி நான் நினைச்சேன் நீ எல்லாம் நல்லவடாடான்னு சொல்லிட்டு சரி இன்னும் 9 பண்ணுன்னு சொல்றப்ப ஹீரோக்கு வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுது. அப்படியே விடிஞ்சடி ஹீரோ தப்பான இடத்துல கைய வச்சுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ யோசிக்கிறான், சிஸ்டம் நான் வந்து பின்னாடி அடிபட்டிருக்கேன் ஆனா நான் முன்னாடி வச்சு ஹீல் பண்றேன் அது சரியாகும்லன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு முதுகுல இந்த காயெல்லாம் ஹீல் ஆகுது. இது எப்படா சாத்தியம்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டரும் முடியுது. 33th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ அப்படின்னு யோசித்துக்கிட்டே நடக்கிறான். எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் லின்சான் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் தப்பிச்சிருவாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ முன்னாடி பார்த்தா மரம்லாம் உடஞ்சிருக்கு. ஒருவேளை இது லின்சான் தான் பண்ணிருப்பானு ஹீரோ பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். லின்சான் சூசனா இருக்கிறதுனால பேட்டில் ஃபீல்ட்ல அவனுக்கு ரிலீவ்லாம் பிரச்சனையா இருக்காது. எப்படி இருந்தாலும் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவான். அதனால எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருப்பானு ஹீரோ யோசித்து இருக்கப்ப அங்க குதிரை வர சவுண்ட்லாம் கேட்குது. அங்க இருக்கவனுங்க பேசிக்கிட்டே வரானுங்க. அங்க இருக்க ஒருத்தன் சொல்றான், நான் ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் பேர் என்னமோ லின்சானா, நம்ம கேங் லீடரே அடிச்சுட்டு ஓடிட்டான் அந்த ரூயின்ஸுக்கு. அவனை வேகமா போய் நம்ம தான் முதல்ல அவனை பிடிக்கணும் வாங்க கைஸ்ன்னு சொல்லிட்டு அங்க போக ஹீரோ அப்படியே ரூயின்ஸா என்ன ரூயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி குதிக்கிறான் பாருங்க. அப்ப அங்க ஒருத்தன் கேட்கறான், யாரா நீ, நாங்க யாருன்னு தெரியும்ல, என்ன எங்க முன்னாடியே வரியா அப்படின்னு கேக்குறப்ப அங்க ஒருத்தன் சொல்றான், இவன் தான் கின்ஃபங்னு சொல்றப்ப ஆடா ஆமாப்பா நான் தான் கின்ஃபங்கு, நீங்க ஏதோ ரூயின்ஸ்ன்னு சொன்னீங்களா அதை பத்தி முழுசா சொன்னீங்கன்னா நீங்க உயிரோட போலான்னு சொல்லப்ப எங்க வந்து யார்ட்டே அடிக்கிற உனைய தட்டா தேடிட்டு இருந்தோம் நீயே வந்து தலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வர ஹீரோ ஒரே செகண்ட்ல எல்லாரோட கழுத்தையும் வெட்டிட்டான். அவனுங்களும் அப்படி என்ன நினைச்சுனே தெரியாம ஒரே செகண்ட்ல எல்லாரும் புத்துன்னு ஓடுது. அப்பயே நான் சொன்னேன் ஒழுங்கா என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு போவானுங்களா இப்படி உயிரை விட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கீழே கிடக்குற ஒரு பேப்பர் எடுக்கிறான். அதுல அந்த ரூயின்ஸை பத்தி போட்டிருக்கு. அது அந்த கூஷி மவுண்டன் ரூயின்ஸா அப்படின்னு ஹீரோ பார்த்து அதுக்கு எதுக்கு நம்ம லின்சான் போயிருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறான். என்ன வந்தா என்ன, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்புறம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போறான். அப்படி ஹீரோ சொல்றான், என்ன வந்தா என்ன, இந்த டைமை எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறேன், அப்படியே அந்த சுப்ரீம் போனை இன்டகிரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் ஹீரோ. அப்படி இன்னொன்னு சொல்றான், என்னோட தம்பியும் நானும் பிளட் ரிலேட்டட், அது மட்டும் இல்ல நாங்க 2 பேரும் ஒரே தாய் பிள்ளைகள், அதனால இந்த சுப்ரீம் போன் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சுப்ரீம் போனை எடுத்துக்கிறதுக்கு அவன் உடம்புல வந்து கத்தியை வச்சு அவனே குத்தி அவனோட போனை வெளியில எடுக்கிறான். இழுத்து அவனோட தம்பியோட சுப்ரீம் போனை அவன் உடம்புக்குள்ள வைக்கிறான் பாருங்க. அது பயங்கர பெயினா இருக்கு. ஹீரோ அப்படியே அந்த வலி தாங்க முடியாம அப்படியே ரத்தம் வந்து எடுக்கிறான். குயிக்கால இது ரொம்ப வலிக்குதுறான்னு சொல்லி ஹீரோ அப்படியே மயக்கம் போறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 34th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த சீரியானும் அப்படி எந்திக்க ஹீரோ வந்து தப்பான இடத்துல பிடிச்சிட்டு பார்த்து கிடக்கான். அப்ப அந்த பொண்ணு பரதேசி அப்படின்னு சொல்லி எத்தி உதச்சிட்டு வந்து பார்த்தா அவன் எந்திக்கவே மாட்டேங்கிறான். என்ன இன்னும் தூங்குற அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் உடம்புல வந்து காயப்பட்டிருக்கு. இவனுக்கு என்ன இன்ஜுரி ஆயிருக்கு, உயிரோட இருக்கான். மூச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கு. அப்படியே ஹீரோ மேல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வந்து அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தா அந்த மூன் பிளேஸ்ல இருக்க எனர்ஜி மாதிரி இருக்கேன்னு அந்த பொண்ணும் பாக்குது. அந்த பொண்ணு அப்படியே அந்த முதுகை பார்த்து சொல்லுது, நேத்து வந்து அந்த மைட்டி டைகர் கேங்ல இருக்க ஒருத்த வந்து என் முதுகுல அட்டாக் பண்ணான், நான் கண்டிப்பா செத்து இருக்கணும், இப்ப அந்த காயத்தையும் காணும், அந்த எனக்கு ஹீல் ஆகி என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரெக்கவர் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து கின்ஃபங்கா தான் இருக்கணும், அவனை எப்படி நான் காப்பாத்துன்னு அவ யோசிக்கிறப்ப ஹீரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அது கட்டுப்பாட்டை மீறி போகுது. இதை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும்னு அவளும் சொல்றப்ப அவ யோசிக்கிறா, யங் மாஸ்டர் கின் எப்போ என்கிட்ட நல்லபடியா தான் வந்துக்குவாரு, அவரை இப்படி அனாமத்தா என்னால சாக விட முடியாது, இதை என்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு அவ சொல்லிட்டு அவ அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி இவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவோட கோரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட பவர் அப்படியே ஹீரோட நெத்திக்கு போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் எந்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த சியான சொல்றா, யங் மாஸ்டர் கிங் நீ எப்படி எந்திச்சிட்டீங்கன்னு சொல்றப்ப ஹீரோ அவளை கண்டுக்காம ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். சுப்ரீம் போனோட நான் கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை பாக்குறான் பாருங்க. அந்த பொண்ணு சொல்லுது, உன் கண்ணில் என்னமோ இருக்குன்னு. என் கண்ணில் என்ன இருக்குன்னு ஹீரோவும் பாக்குறான். அப்போ அந்த ஹீரோ அப்படியே ஏதோ ஒரு தேனியை பார்க்க அந்த தேனி ரொம்ப ஸ்லோவா தெரிய மாதிரி இருக்கு. ஹீரோ கை ஃபாஸ்டா போய் அந்த தேனியை பிடிக்குது. அந்த சியான்னு சொல்லுது, யங் மாஸ்டர் கிங் நீங்க எப்படி இவ்வளவு வேகமா அந்த தேனியை பிடிச்சிங்கன்னு சொல்றப்ப என்ன சொல்ற, அந்த தேனி ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு இருந்துன்னு சொல்றப்ப ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ சொல்றான், அந்த சுப்ரீம் போன் என் உடம்பு மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கல, அதோட என்னோட அண்டர்விலையும் டபுள் பர்பிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் சொல்லுது, ஹோஸ்டோட லெவல் ஹையரா மாதிரி இருக்கு, அண்டர்விலையோட ஸ்ட்ரென்த்தும் டபுள் பர்பிளா மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஹீரோவும் யோசிக்கிறான், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது,
அப்படின்னு ஹீரோ யோசிக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்ல ஹீரோ சொல்றான், லேடி ஷியான் என்னை கொஞ்சம் ஓங்கி அரைங்க அப்படின்னு சொல்றப்ப, இதுக்கு அரையணும்னு அந்த பொண்ணு பார்க்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க சும்மா அரைங்க அப்படின்னு சொல்றப்ப, யங் மாஸ்டர் கீர்னன் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமா அரைய வர ஹீரோ அசால்ட்டா பிடிச்சிட்டான். ஓ இப்படிதானான்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பொண்ணு கையே பார்க்கறான். என்ன பிரச்சனையாச்சு யங் மாஸ்டர் கீன் அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேடி ஷியான் வந்து அவங்களோட அழகான கையை வச்சு நான் சொன்ன கஷ்டமான வேலையை செஞ்சனால நம்ம இப்போ ஒரு பக்கம் போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஷியானு கேக்குற, இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு கேக்குறப்ப, நாம வந்து ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் ஹண்டிங் பிளேஸுக்கு போறோம் ஓகேவான்னு கேட்க அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுது. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோவும் சொல்றான், இந்த மேப்ல சொன்ன மாதிரி இருந்தா இந்த இடம் தான் அந்த இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே சிஸ்டமும் பாப்பப்பாய் ஒன்று சொல்லுது, வில்லன் மிஷின் ஆக்டிவேட் ஆயிருக்கு, நீ வந்து சூசனோட ரசரை திருடணும், ரிவார்டா கோல்டன் ட்ரெஷர் செஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் யோசிக்கிறான், லென்ஸான் திரும்ப டியான்சின் சிட்டிக்கு போகாம இங்கே ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கானா சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு போய் இதுக்குள்ளதான் யங் மாஸ்டர் லின்னு இருக்காரா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ சொல்றான், மைட்டி டைகர் கேங் ஆளுகளே சொன்னது அது தப்பா இருக்காது, வாங்க உள்ளார போலான்னு சொல்றப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்லி உள்ளார வருது. உள்ளார போய் பார்த்தா அது ஏதோ ரிவர் மாதிரி இருக்கு. ஹீரோவும் சொல்றான், நம்ம கடைசியா மவுண்டன் பவுண்டரிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோ வந்து சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு திரும்பி நின்று பேசுது, இது என்ன இடம், இங்க எப்படி நம்ம யங் மாஸ்டர் லின்சனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ சொல்றான், இது அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். கின் ஃபேமிலி ஆன்சன் ரெக்கார்ட்ல இந்த இடத்த பத்தி சொல்லியிருக்கு. கூஷி மவுண்டன் ரூயின்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் பூல் ஒன்று இருக்கும், அதோட பேர் தான் மவுண்டன் பவுண்டரி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இந்த ஸ்பிரிச்சுவல் பூல்குள்ள டிராகன் வெயின் இருக்கு, அதனால ஸ்பிரிச்சுவல் கீ அதிகமாவே இருக்கும், அதனால கல்டிவேஷன் பண்றப்ப நம்ம சீக்கிரமா பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் பூல்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்டிவேஷன் பண்ணா 1 வருஷம் ஆகுறத நம்ம ஒரு சில நாட்கள்லயே பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான், நான் ஏற்கனவே ஹெவன்லி டிராகன்ஸ் மைட் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னோட ஃபவுண்டேஷன் வேற இன்ஜுரியா இருக்கு, இன்னும் அந்த சுப்ரீம் போன்ஸ் மெர்ஜ் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மைட்டி டைகர் கேங் சொன்னதை வச்சு பார்த்தா லின்சானும் அப்புறம் இந்த ஆட்களும் வெளியே இந்த ரூயின்ஸ்ல தான் இருக்கணும், அதனால நான் எப்போ வேணா 2 பக்கத்துல இருக்க ஆட்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்க கூட சண்டை போடுற நிலைமை கூட வரலாம், ஆனா என்னோட கரண்ட் சுச்சுவேஷன்ல என் பவரை வச்சுக்கிட்டு என்னால என்னையவே பாதுகாக்கிறது கஷ்டம், அப்புறம் எப்படி அவன் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இருந்து பொருள்லாம் திருடுறது, முதல் நான் வந்து என்னோட பவரை ரெக்கவரி பண்ணணும், அந்த ஸ்பிரிச்சுவல் பூல்ல இருந்து என்னோட பவரை ரீகெயின் பண்ணணும், அப்புறம் சண்டையை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவா அதுக்குள்ள கிளம்புறான். அப்படியே இன்னொன்னு யோசித்து பாக்குறான், 8 வருஷமா நான் கின் ஃபேமிலியில இருக்கேன், எங்க அப்பா அம்மா பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளில போறப்பெல்லாம் அவங்க இங்கதான் வந்து ஜாலியா இருந்திருக்காங்க, அதுல எனக்கு என்ன நல்ல விஷயம்னா நான் வந்து அதிகமா புக்கு படிக்காது, நான் இந்த இடத்தையும் விட்டு வைக்கல, இந்த இடத்த பத்தி நான் ஃபுல்லா படிச்சது இப்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த இடத்த பத்தி மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் டைமை வேஸ்ட் பண்ணாம போய் குளிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறப்ப அந்த பொண்ணு இப்பதான் திரும்பி பார்க்குது. அப்ப நம்ம எந்த நேரத்துல போனா நல்ல நேரம்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ அம்மனமா நிக்கிறத பார்த்து ஆன்னு கத்த ஆரம்பிச்சது. ஹீரோ அந்த பொண்ணு கத்ததை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் அந்த ஸ்பிரிச்சுவல் பூல்குள்ள குதிச்சிடறான். அந்த தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு குதிச்சதுக்கு அப்புறம் கீழே அந்த முங்குறப்ப கால் ஆட்டி ஹீரோட மெயின் பாயிண்ட்ல ஒரு ஏத்திடுது. ஏத்தினதுக்கு அப்புறம் வெளியில வந்து, உனக்கு என்ன ஆச்சு கின்ஃபங், எதுக்கு நீ உள்ள தள்ளன்னு சொல்றப்ப, நீ ஏன் அவ்வளவு சத்தமா கத்தன, வெளியில வந்து மைட்டி டைகர் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, அதனால தான் உனக்கு தள்ளுன அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீ என்னை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணியா, என்னை மன்னிச்சுக்கோ, உனக்கு எங்கேயோ காயப்பட்டதுன்னு சொன்னேன்ல அதை காட்டு, உனக்கு மெடிசன் அப்ளை பண்றேன்னு சொல்றப்ப ஹீரோ, அந்த இடத்துல உன்கிட்ட காட்ட முடியாது, ஆனா நீ உண்மையிலேயே வருத்தப்பட்டேன்னா உன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் பூல்ல முங்கி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு என்னது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா, உன் கூட முங்கணுமா அப்படின்னு சொல்லி வெக்கப்படுது. ஹீரோ வந்து சொல்றேன், நீ வந்து ட்ரெஸ்ஸை கழட்டினாதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பூல்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து உன்னால அப்சர்வ் பண்ண முடியும், அப்புறம் என் கூட முங்கினாதான் டைமை கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும் சரியா சொல்ல, ஓ அதானா சரி சரி, அப்படி எப்படி இருந்தாலும் இவனுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவன் குழந்தை பையன் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோட்ட சொல்லுது, சரி ஃபைன் எனக்கு புரியுது, இதெல்லாம் கல்டிவேஷனுக்காக தானே பண்றேன், சரி நானும் குளிக்கிறேன் ஹீரோட்ட சொல்ல, சிஸ்டமும் சொல்லுது, ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி பொண்ணை ஏமாத்தினால
300 வில்லன் பாயிண்ட்னு சிஸ்டம் சொல்லுது. ஹீரோவும் சொல்றான் இது எது நான் வேணும்னு பண்ணலப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ திரும்பி அந்த பொண்ணை பாக்குறான் பாருங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவும் மசாஜ்காதீங்க, வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கல்டிவேஷன் பண்றதுக்கு அந்த பொண்ணோட கையை கொத்து உட்கார ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பொண்ணிட்ட கேட்கறேன் இப்ப ஆரம்பிக்கலாமான்னு கேட்கறப்ப சரின்னு சொல்லுது. அப்படியே இவங்க 2 பேரும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்டிவேஷன் பண்றதுல 3 நாள் கலந்து போச்சு. ஹீரோ கடைசியா பிரேக் த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறான். பிரேக் த்ரூ பண்றப்ப சிஸ்டமும் சொல்லுது கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட் வந்து டிரான்சென்சன் ரிலீமோட 3rd ஸ்டேஜுக்கு போனதுனால 1000 வில்லன் பாயிண்ட்னு சிஸ்டமும் கொடுக்குது. அப்படி சிஸ்டம் வந்து அகைன் பாப்பப் ஆகுது. சிஸ்டமும் சொல்லுது கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து சூசன் ஒன்னுக்காக கடவுளே தேர்ந்தெடுத்த கல்யாணத்தவே தடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு 5000 பாயிண்ட்னு கொடுக்குது. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து இப்ப ஹீரோ பண்ணிட்டு இருக்க சினாரியோ எல்லாமே லின்சானுக்கும் சியானுக்கும் நடக்க வேண்டியது. அதெல்லாம் மாத்தி ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட பண்ணிட்டு இருக்க. அதனால வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாணம் வந்து மாறிடுச்சு. இனிமேல் சியான் தான் ஹீரோயின். நம்ம ஹீரோயின்னே சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். இனிமே வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணது வந்து அந்த ரூயின்ஸே ஆடுது. மைட்டி டைகர் கேங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா நிலநடுக்கம் வந்துருச்சான்னு பாக்குறப்ப அப்படியே அந்த மலை உடஞ்சு ஹீரோ ஹீரோயினையும் அம்மனமா உட்காந்துருக்கிறது தெரியுது. என்னடா பண்றீங்கன்னு அவங்களும் பார்க்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடான்னு ஹீரோயின்னு சொல்ல அவங்க அங்க இருக்க சொல்றான் நோ இவன் தான் அந்த கின்ஃபங்கு அப்படின்னு சொல்றப்ப இவனை சும்மா விடக்கூடாது எல்லாரும் வந்து புடிங்கிறான்னு சொல்றப்ப ஹீரோயினும் கேட்கறா இவங்க எல்லாம் ஏன்டா ஒன்ன டார்கெட் பண்றான்னு கேட்கறப்ப ஹீரோ சொல்றான் ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல அதனால தான் எல்லாம் நீ டார்கெட் பண்றானுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினையும் பாக்குறா இவனுக்கு முத்து இருச்சோன்னு அப்படியே அங்கிட்டு இருக்கோன்னு சொல்றானுங்க நீங்க எங்கேயும் ஓடாம எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா என் ஸ்வாடுக்கு நீங்க இரையாகாம இருப்பீங்க, இல்லைன்னா உங்க சாவு கன்ஃபார்ம்டான்னு சொல்ல ஹீரோவும் சொல்றான் என்ன நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகணுமா, இப்போதான் நான் பிரேக் த்ரூ வேற பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உன்னை கொண்டு பார்க்கவான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல அவங்க காண்டாய் இவனுங்களை பிடிக்கிறான்னு சொல்லி அவனும் வர ஹீரோ வந்து அந்த 9 ஸ்வாடை எடுக்கிறான். 9 ஸ்வாடை எடுத்து இப்போதான் இந்த ஸ்வாடை நான் ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி அந்த ஸ்வாடை 9ஆ பிரிச்சு எல்லாரு மேலேயும் அட்டாக் பண்றான். இவங்க எல்லாம் ஓட பாக்குறானுங்க. ஆனா சும்மா ஓடுறதா இல்ல, எல்லாரோட தலையும் வெட்டி எடுக்கிறான். சிஸ்டமும் சொல்லுது ஆட்களோட தலையை தனியா எடுத்தனால உங்களுக்கு 100 வில்லன் பாயிண்ட்னு சொல்லுது. மொத்தமா இவங்களோட தலையெல்லாம் எடுத்தனால உங்களுக்கு 23,200 வில்லன் பாயிண்ட்னு சொல்லுது. ஹீரோ அத்தனை பேரோட தலையை எடுத்திருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோயினை பார்த்து இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றப்ப அப்படி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் இந்த தடவை லாபம் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை செதானன்னு சொல்றான். இதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னு ஹீரோயினையும் கேட்க ஹீரோ அந்த மேப்பை காமிச்சு இந்த இடத்துக்கு தான் சொல்றான். அப்போ வந்து ஒரு பொண்ணை மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அங்க அந்த மைடி டங்கர் கேங்கோட ஆளுகளும் அந்த லீடரும் வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு ஆள் கேட்குறான் இவன் இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அந்த லீடர் சொல்றான் அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதரா, இவ இப்போதான் புள்ள பத்திருக்கா அதனால இவ ரொம்பவே வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஆளுக வந்து அந்த புதர்ல தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த புறம்போக்கு புள்ள பத்த அம்மா கிட்ட வந்து புள்ளைய கேட்கறான் எந்த அம்மா அப்படி தருவாங்கன்னு ஹீரோயினையும் சொல்ல நீ ஏண்டி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் சும்மா ரெடின்னு சொல்ல அடே நெட்டையா நீ தாண்டா அடிச்சுக்கிட்டே இருக்க ஒழுங்கு மரியாதை ஏறா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சண்டை போடுறப்ப அங்க அந்த அம்மாவை திடீர்னு குத்திடுறானுங்க. குத்தி குத்தி விளையாண்டு இருக்கானுங்க அந்த அம்மா மேல அந்த ஈட்டியை வச்சு. அதை பார்த்தோடி ஹீரோ இன்னைக்கு வந்து கோவம் தாங்க முடியல இதோட நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா அந்த லீடர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு தாய் கிட்ட நடந்துக்குவீங்களா, இதுதான் அந்த மைட்டி டைகர் கேங்கோட ரூல்ஸா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கோவமா கத்திட்டு இருக்க. அவன் பாக்குறான் என்னது யங் மாஸ்டர் கின்னா, நான் இங்க வந்தது அந்த டீமன் ராபிட்டை எடுக்கிறதுக்கு தான். இங்க பார்த்தா நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. இவனுங்க வேற வந்திருக்கானு டபுள் தமாக்கா தான். போன தடவை எப்படியோ அந்த லின்சான் காப்பாத்தி நீங்க ஓடிட்டீங்க, இந்த தடவை எப்படி ஓடுறீன்னு பாக்குறேன்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ண வர ஹீரோ யோசிக்கிறான் ஏய் மான்வா ரைட்டரு உனக்கு நல்ல இமேஜினேஷன் தான்டா, ஆனா உனக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சுதான்னு சொல்லி ஹீரோ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணிட்டு ஹீரோ சொல்றான் என்னப்பா உன்னை போய் பெரிய ஆளுன்னு நினைச்சேன்னு நீ இவ்வளவு அப்பையா இருக்கேன்னு சொல்றப்ப செத்தடா புறம்போக்குன்னு அவனும் அட்டாக் பண்ண வர ஹீரோ சொல்றான் நீ போய் அவங்கள காப்பாத்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்றப்ப அவளும் சரின்னு சொல்லிட்டு போறான். அப்ப வந்து அவ ஒரு டைகர் அட்டாக் எடுத்துட்டு வர ஹீரோ நினைக்கிறான் இப்போ தாண்டா நீ மைட்டி டைகர் கேங்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமே தெரியுதுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த டிராகன் அட்டாக்கை வெளியில கொண்டு வரான். வெளியில கொண்டு வந்துட்டு என்னோ தாண்டா பெருசுன்னு சொல்றப்ப நீ செத்தடாமான்னு சொல்லி அவனும் அவன் அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்படி ஹீரோவும் அவன் அட்டாக்கை யூஸ் பண்ணா ஹீரோட அட்டாக் வந்து அவன் அட்டாக்கை நல்லிஃபை பண்ணி டைரக்டான ஒரு அட்டாக் கொடுத்தது. இவங்க எல்லாம் ஒரே அட்டாக்ல இவனு அந்த லீடரும் அவன் கேங்கும் மொத்தாலும் செஞ்சுட்டானுங்க. சிஸ்டமும் சொல்லுது நீங்க 88 பேரை கொண்டதுக்கு 7800 பாயிண்ட்னு சொல்லி கொடுக்குது. ஹீரோன்னு நினைக்கிறான்
என்னப்பா இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஒரே அட்டாக்கு எல்லாம் கதி ஆயிட்டானுங்க. மொத்தத்துல இந்த மைட்டி டேக்கு கேங்கே வாஷ் அவுட் ஆயிருக்கும் போலயே. ரொம்ப பாவம்ப்பா, ரொம்ப பாவம்னு ஹீரோ யோசிச்சிருக்கேன். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, யங் மாஸ்டர் கேன் எனக்கு காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் எதுக்காக இந்த ரூயின்ஸுக்கு வந்தேன்னா, இந்த பிளட் போதி ட்ரீ அதை கண்டுபிடிக்க தான் வந்தேன். அதுவும் என்னோட குழந்தைகளோட கல்டிவேஷன் ஸ்பிரிச்சுவல் சோலை கொண்டு வரத்துக்கு. ஆனா நான் வந்து இப்போதான் குழந்தை பெற்றிருக்கனால என்னோட பாடி ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இவங்க என்னை பிடிச்சிட்டாங்க. என்னால எஸ்கேப்பும் ஆக முடியல. என்னால இப்ப இருக்க நிலைமையிலயும் அந்த பழத்தை எடுக்க முடியாது. அதிகமாலாம் அந்த பழம் வேணாம், வெறும் 10 இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்றான், நான் எப்பவுமே தாய் பாசம் உள்ளவங்க. நீங்க வேற உங்க பசங்களோட ஃபியூச்சரு உங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்றீங்க. என்ன பண்ணலாம், நீங்க வேற ரொம்ப பாசமா வேற கேக்குறீங்க. அதனால ஒரு பீஸுக்கு 10,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்ல அவனும் சொல்றான், என்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோ சொல்றான், ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இல்லைன்னா பிரச்சனை, வேற ஏதாச்சும் ரிசோர்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ரிசோர்ஸா, அப்போ ஒட்டு ரிசோர்ஸ் இல்ல, எதுவுமே இல்லைன்னா எதுக்கு நீ வர, எதுவுமே இல்லைன்னா வாட்டர் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏய் பணம் இருந்தா வாய் பேசணும், பணம் இல்லைன்னா வாயே தரக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல, அதுவும் புரியுதுன்னு சொல்லுது. இதோட சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்லேயே அங்க வந்து ரேபிட் மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொன்ன மாதிரி அந்த பிளட் பூதி ஃப்ரூட்டை கொடுத்துட்டான். அவங்கள அப்படியே அந்த ரேபிட்டுக்கு வந்து அந்த ஃப்ரூட் எல்லாம் தந்து அது சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த அம்மா சொல்லுது, இதுதான் என்னோட பசங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி வந்து இவன் ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, உனக்கு இதை பிடிச்சிருக்கா, அப்ப நீயே இதை தத்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் கேட்குறா நம்ம ஹீரோட்ட, இப்போ இதுகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் அப்டெயின் பண்ணியிருக்க யங் பீஸ்ட் அது எப்பிக் லெவல சேர்ந்தது அப்படின்னு சிஸ்டமும் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகிட்டான். இது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, இதோட லெவல் அப்படி என் தம்பி லெவலுக்கு இருக்கு எப்படி ஹீரோ ஷாக் ஆக சிஸ்டமும் திரும்ப சொல்லுது, ஹோஸ்ட் வந்து இந்த எப்பிக் லெவல் பீஸ்ட் வச்சிருக்கனால நாங்க ஒன்னு சொல்லிக்கிறோம், இந்த பீஸ்டுக்கு வந்து நீங்க நார்மல் ஃபுட்டெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது, இதுக்கு வந்து நேச்சுரல் ட்ரெஷர் அந்த மாதிரி ஃபுட்டை தான் கொடுக்கணும், ஒன்னு ஞாபகத்தை விரும்பிக்கிறோம், இது வந்து ஒரு பிளட் பூதி ஃப்ரூட்டுக்கு ஒரு நாள் தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு அதுவும் சொல்ல ஹீரோ யோசிக்கிறோம், ஏன் அந்த அம்மா புள்ள பத்தோடய சாப்பாடு தேடி வந்துச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது, இதை எப்படா நார்மல் ஃபேமிலியால சமாளிக்க முடியும் அப்படி ஹீரோ யோசிக்க, அப்படியே ஹீரோயின்னு எழுப்புறா, நீ ஏன் பிரதர் நின்ட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பேசலாம், உனக்கு பிடிச்சிருக்குன்னு இதை வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், உனக்கு அவனை பிடிக்க கூடாது, உனக்கு இந்த பீஸ்ட் வளர்க்கறதும் பிடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்து வெளியில சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணும் பிரதர் லின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவரு, அவர் ரொம்ப பாசமானன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்குது. அப்படி ஹீரோட்ட சொல்லுது, நம்ம இந்த பீஸ்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ ஒன்னு சொல்றான், இவன் அதிகமா தின்றான்ல அதனால வந்து இவனை சோத்து முட்டைன்னு சொல்லுவான்னு ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினி காண்டாயி, இப்படிலாம் யாராச்சும் பேர் வைப்பாங்களா, இவனை நம்ம குட்டி முயல்னே சொல்லுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சொல்றான், இல்ல இவனை வந்து நம்ம சோத்து முட்டைன்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி சொல்றா, இது எப்படி இருக்கு பாவோ ஹாவோ அப்படின்னு சொல்றப்ப இல்ல சோத்து மூட்டை தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல திரும்ப இன்னொரு பேர், இல்லைன்னா இது எப்படி இருக்கு ஷியா பாவோ அப்படின்னு சொல்றப்ப இதை கூட ஒத்துக்கிறேன், நான் வந்து இவனுக்கு வந்து ஃபார்மல் நேமா ஒன்று வச்சுக்கிறேன், இவனோட ஃபார்மல் நேம் வந்து ஃபேங் டாங், வேணா நிக் நேமா வேணா இந்த ஷியா பாவோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி மாசுக்குள்ள நினைக்கிறான், இந்த கஞ்சப்ப என் வழியில ரொம்ப வெறி ஏத்துறான், எனக்கு வெறியாடுன்னு என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அங்கிட்ட ஒரு லைட்னிங் அடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே மேல ஒரு சில ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் பேசிக்கிட்டே வரானுங்க, நம்ம லின்சான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, அவன் வந்து அந்த ஜேடு பாக்ஸ் திறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப இன்னொருத்த சொல்றான், அவன் எதுக்காக அந்த அவனோட டியான்சின் சிட்டில இருந்தே அந்த இதை ஒழிச்சு கொண்டு வரணும், அவனோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு இன்னொருத்த சொல்றான், என்னவா இருந்தா என்ன, இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடம் கத்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போறானுங்க. ஹீரோவும் பாக்குறான், இங்க ஷீமன் ஃபேமிலி இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன நேம் லின்சான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பொண்ணை சொல்றான், வா அவங்கள பின்தொடருவான்னு சொல்றப்ப அதுவும் சரின்னு வருது. அவங்க போய் பின்னாடி போய் பார்த்தா அங்க வந்து லின்சான் இருக்கான் ஒரு கேவு கிட்ட. அப்படியே லின்சான் கிட்ட அவங்க சொல்றா, டே தூர போடான்னு சொல்லிட்டு அவங்க போறப்ப
சொல்றப்ப சரி தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி லின்சானும் சொல்றான். அப்ப ஹீரோக்கு ஒரு டவுட்டா இருக்கு, எதுக்குடா ப்ரொட்டாகனிஸ்ட் போய் இப்படிலாம் வணங்குறான், இப்படிலாம் பண்ண மாட்டானேடா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயினும் சொல்றா அந்த லின்சான் பிரதர் வந்து ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு வந்து ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்றப்ப அவனும் சரின்னு வரா. அதே மாதிரி அவங்களும் நீ எல்லாம் என்னடா வாஸ்து ஸ்கை 9 ஸ்வாடோட சக்சஸர்ன்ற ஒரு சின்ன ஸ்பெல்ல ஓபன் பண்ண முடியல, நீ எல்லாம் என்ன ஜோவின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஓபன் பண்றதுக்கு ஸ்வாட வச்சு வெட்டுறானுங்க. அவனால முடியவே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே வரானுங்க. அந்த டீம்ல இருந்த 6 பேருமே வந்துட்டானுங்க. 6 பேர் வந்து அதை வெட்டி ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் ஒருத்தர் சொல்றா இது நம்ம கல்டிவேஷன் உரியுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் தூர போங்களான்னு சொல்றப்ப அது டமால்னு வெடிச்சிருது. அது வெடிச்சதுல இவங்க எல்லாம் 4 பக்கமும் சதறி விழுந்துட்டானுங்க. அப்ப ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே மனசுல நினைக்கிறான் இதெல்லாம் அவன் கண்டிப்பா வேணும்னு தான் பண்ணிருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப லின்சான் கையில ஏதோ பவர் கேதர் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கீழே விழுந்திருக்காங்க, எல்லாம் இருமிட்டு எந்திக்கிறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றான் இந்த ரூயின்ஸ் ஆட ஆரம்பிக்குது, இது உடைய போது போல அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் இங்கிட்டு வாங்க நம்ம வெளில போலான்னு இன்னொருத்தர் சொல்லி அங்கிட்டு போறானுங்க. வெளியில அவனுங்க அங்கிட்டு ஓடுறப்ப லின்சான் அவன் பவர் கேதர் பண்ணி வச்சிருந்ததை வச்சு அந்த சீலை ஓபன் பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஜேடு பாக்ஸ் எடுக்கிறப்ப ஹீரோ இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி அவன் அந்த ஜேடு பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஸ்க்ரோலை மட்டும் அவன் ஸ்டீலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை திருடிட்டான். திருடினதுக்கு அப்புறம் சிஸ்டமும் சொல்லுது இங்க வந்து சூசனோன்ட்ட வந்து வெற்றிகரமா திருடிட்டீங்க, அதனால உங்களுக்கு கோல்டன் செஸ்ட் சொன்ன மாதிரியே கிடைக்குதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல சூசனோன்ட்ட வந்து ட்ரெஸ்ஸரை ஆட்டைய போட்டதுக்கு 1,00,000 வில்லன் பாயிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்ல சூசனோனோட வாய்ப்பை தட்டி பறிச்சதுக்கு உங்களுக்கு லக்கி டிரா ஆப்ஷன் அகைன் கிடைக்குது அப்படின்னு சிஸ்டமும் இங்க சொல்லிட்டு இருக்கு. அப்படியே அங்கிட்டு பார்த்தா லின்சான் வந்து அந்த சீலை பிரேக் பண்ண லைட் அப்படியே வெளியே தெரியுது. லின்சான் அப்படியே வெளில வர அந்த ஜேடு பாக்ஸை வச்சுக்கிட்டு அவங்களும் சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க கிட்ட இருந்தே திருடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒருத்த அட்டாக் பண்ண வரான். ஒழுங்கு மரியாதையா அந்த ஜேடு பாக்ஸை என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வர லின்சான் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு இதை எடுக்கிறான். அதுதான் டெலிபோர்டேஷன் டாலிஸ்மன். அதை யூஸ் பண்ணி லின்சானும் டெலிபோர்ட் ஆகுறான். அவனும் அட்டாக் பண்ண வர பாய் பாய் மாமே அப்படின்னு சொல்லிட்டு லின்சான் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் வெட்டுறான் பாருங்க, லின்சான் வந்து டெலிபோர்ட் ஆயிட்டான். அப்படியே அவனும் சொல்றான் அவன் வந்து டெலிபோர்டேஷன் டாலிஸ்மன் தான் யூஸ் பண்றான், அதனால அவனால ரொம்ப தூரம் போக முடியாது, அவனை ஓடி போய் பிடிங்கிறான்னு அவனு சொல்ல அவன் மற்ற எல்லாரும் ஓடுறானுங்க. அப்ப ஹீரோ வந்து பாக்குறான், அவங்க வந்து ஹீரோ சைடா ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ வந்து உடனே அந்த ஸ்க்ரோலை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். ஒழிச்சு வச்சுட்டு அவன் ஓடி வரப்ப ஹீரோவை பாக்குறான் பாருங்க. ஹீரோ வந்து எனக்கு பயமா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி அது ஆனா கட்டி பூச்சான். அவனும் வச்சா கோல பையன்னு சொல்லிட்டு ஓடுறப்ப டேய் கஞ்சப்பையில உனக்காடா பயமா இருக்குன்னு பாக்குறப்ப அவங்க போனதை பார்த்தடி ஹீரோ வந்து நம்ம இப்ப போலாம் சொல்றான் பாருங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றேன்னு பாத்துட்டு இருக்கா. அப்படி ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹீரோ வேகமா போயிட்டு இருக்கான். போறப்ப அப்படியே யோசிக்கிறான் இதை பார்த்தா எனக்கு இன்னும் பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் எனக்காக அந்த கோல்டு செஸ்ட்டை நீயே ஓபன் பண்ணுன்னு சொல்றப்ப சிஸ்டமும் ஓபன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு செஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்வாட் இன்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுவும் சொல்லுது. ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாட் இன்டென்ட் யூஸ் பண்றான். ஹீரோட கண்ணை சுத்தி ஒரு ப்ளூ ஃபிளேம் வருது. அப்படியே ஹீரோயினே சொல்றா ஹீரோட்ட நான் இப்பதான் ஒரு பயங்கரமான ஸ்வாட் இன்டென்ட்டை உணர்றேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்ப டேஞ்சர்ல இருக்கோம் அப்படின்னு ஹீரோயினே சொல்ல ஹீரோ தேய்ச்சிக்கிட்டு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர பாஸ்டா போறான். ஹீரோயினே திட்டுறா டே கஜ பையில கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினே திட்ட ஹீரோ அப்படியே ஒரு பக்கம் திரும்பி சொல்றான் அது வந்துருச்சா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ நோக்கி ஏதோ அட்டாக் வர மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்ல லின்சானும் அந்த ஜேடு பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு அதை வந்து தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதை பார்த்தா ஒன்னத்தையும் காணோம், எப்படி இருக்கும் ஹீரோ தான் அட்டையை போட்டானே. லின்சானு பாக்குறான் இதுக்கு ஏதாச்சும் ஹிடன் மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு சொல்லி லின்சானு பார்க்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. அப்படி ஹீரோயினும் கேட்கறா பிரதர் லின் நீங்க எப்படி அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோயினும் கேட்க ஹீரோ சொல்றான் எனக்கு அது வந்து சரியா நான் இல்ல, எனக்கு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு, அதை நான் அப்படியே பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கு, எனக்கு ஒன்றும் சரியா தரல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினி சொல்றா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, லின்சான் வந்து அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவர் வந்து வாஸ்டு ஸ்கை 9 ஸ்வாடோட சக்சஸரா மாறாரு. அதுவும் இல்லாம 100 வருஷத்துலயே அவர் மட்டும்தான் அந்த சக்சஸர், ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் அது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு ஹீரோயினி சொல்ல ஓ அப்படியா வேர்ல்ட் ரெக்கார்டா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொல்றப்ப நீ உண்மையாவே ப்ராடஜி தாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் பாக்குறா. அப்படியே சிஸ்டம் காட்டுறாங்க. சிஸ்டம் என்ன போட்டிருக்குன்னா நீங்க 1 மில்லியன் வில்லன் பாயிண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 100% கிரேட் கம்ப்ளீஷன் கார்டா மாத்துறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோவும் எஸ் அமுக்குறான். அப்ப ஹீரோயினி பாக்குறா ஹீரோ வந்து சிஸ்டம்ன்றது வந்து ஹீரோயினி காட்டாதுல, அதனால என்னடா பண்றான் இவன் அப்படின்னு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்க. சிஸ்டமும் அப்படியே காட்ட அமைக்குது. 1 மில்லியன் வில்லன் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 100% கிரேட் கம்ப்ளீஷன் கார்டு ரிக்ரியேட் ஆயிடுச்சு. அப்படியே உங்களோட ஹெவன்லி ஸ்லேயிங் ஸ்வாட் டெக்னிக்கும் கிரேட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் கார்டை யூஸ் பண்ணி கிரேட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்க்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படியே ஹீரோவும் சொல்றான் எப்பா எப்படியோ கடைசியில கிரேட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்க்கு போயிருச்சு, அப்படி எனக்கு
இன்னும் ஒரு லக்கி ட்ரா ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீல் வந்து ஒரு சாபம் பிடிச்ச இடம். இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு எவனுக்குமே தெரியாது. எப்படியாச்சும் ஒரு நல்ல ஸ்கில் கிடைச்சி என்னை பாதுகாக்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஸ்பின் பண்ண ஹீரோவுக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடைக்குது. அதோட பேர் தான் இன்வின்சிபிள் ஸ்வாட். சிஸ்டமும் சொல்லுது அந்த இன்வின்சிபிள் ஸ்வாட் ஆர்ட் என்ன பண்ணுன்னு. இது ஸ்வாடோட அல்டிமேட் ஃபார்ம். நீங்க வந்து எந்த ஒரு காதல் உணர்வும் இல்லாம இந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால டிவைன் நேச்சருக்கு போக முடியும். அது மட்டும் இல்ல, உங்களோட ஸ்வாட் டெக்னிக் எல்லாத்துக்கும் 10 டைம்ஸ் போனஸ் டேமேஜும் கிடைக்கும் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. அப்படியே ஹீரோயினையும் நம்ம ஹீரோவை பாக்குறா பாருங்க. அவளுக்கு வந்து ஹீரோ ரொம்ப அழகா தெரியற மாதிரி இருக்கு. அவளும் யோசித்து பாக்குறா, என்னடா நடக்குது இங்க, இந்த கஞ்சப்பை எனக்கு ரொம்ப அழகா தெரியறானே அப்படின்னு பாக்குறப்ப அப்படியே ஹீரோ இங்கிட்டு அவன் எப்படி யோசிக்கிறான், என்னடா நடக்குது, எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே, நான் என்ன இமேஜினேஷன்ல இருக்கேனா அப்படின்னு ஹீரோவும் பாக்குறான். அப்படியே ஹீரோயினையும் கேக்குறா, நீங்க என்ன டெக்னிக்கை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ சொல்றான், நான் கல்டிவேஷன் பண்றது ஹார்ட் ஆஃப் மேன். அதை எந்த ஒரு ஆண் அதை கல்டிவேஷன் பண்றானோ அவனோட வாழ்நாட்கள் அதிகமாகும். அதை பயன்படுத்தி நான் ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு படுக்கிறான் பாருங்க. பார்த்துட்டே சொல்றான், இப்ப என்கிட்ட ஸ்குவாடுக்கான எல்லா ஸ்கில்லுமே இருக்கு. எனக்கு இப்ப தேவையானது ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன், அவன் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே படுக்கிறான் பாருங்க. அப்ப அவன் படுக்கிறப்ப அவன்கிட்ட இருந்து அந்த ஸ்க்ரோல் வெளியில உழுகுது. ஹீரோயினும் என்னடா இதுன்னு பாக்குறா. ஹீரோயினையும் பார்த்து, என்னது சேஜ் பாம்போ ஸ்க்ரோலா அப்படின்னு பாக்குறப்ப, என்னது சேஜ் பாம்போ ஸ்க்ரோல் ஹீரோவும் பாக்குறான். அப்படி ஹீரோயினி சொல்றா, இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா உண்மைதான். இதுதான் அந்த சேஜ் பாம்போ ஸ்க்ரோல். இதை வந்து ஒரு ஏன்சியன் சேஜ் தான் எழுதினாரு. இதுக்கு வந்து 3 வால்யூம் தொடர்ந்து இருக்கு, ஹெவன், எர்த், ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான். இந்த பாம்போ ஸ்க்ரோலை பாக்குறவங்களுக்கு அவங்க விதியில டெஸ்டினி இருக்கணும். அவங்களுக்கு டெஸ்டினி இருந்துச்சுன்னா இந்த பாம்போ ஸ்க்ரோலை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட சுப்ரீம் பார்த்த இதை காமிக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களோட விதியில டெஸ்டினி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாம்போ ஸ்க்ரோல்ல ஒரு எழுத்து கூட தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோவும் நினைக்கிறான், இந்த சேஜை பத்தி என்னோட கின் ஃபேமிலியில ஆன்சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இவரு தான் அந்த பிளட் பாத்தை வெளியே கொண்டு வந்தவரு. அது மட்டும் இல்ல, எல்லா ஆட்களும் இந்த பாம்போ ஸ்க்ரோலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹிஸ்டரியில ஃபேமஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க அப்படின்னு ஹீரோஸ் நினைக்கிறான். அப்படியே ஹீரோயின்ட்ட வாங்குறான், எங்க கூட நான் பாக்குறேன்னு வாங்குறான் பாருங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா இது, ஒண்ணுமே இல்ல, இவங்களுக்கு அறிவே இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், எனக்கே தெரியலன்னா இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி சொல்றான், இது வந்து வெறும் அறிவை சார்ந்தது இல்ல, இது வந்து புத்திசத்தை பற்றியானது அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, என்ன வேண்டா என்ன, எனக்கு இது ஒர்க் ஆகல, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோ தூக்கி போறான். அப்ப நம்ம சோத்து விட்ட வேகமா வந்து வெளியில பாக்குறான். பார்த்துட்டு அது கீழே போட்டிருக்க அந்த ஸ்க்ரோல் மேல போய் படுத்துக்கிறான். படுத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா ஒரு மூச்சை விட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ சொல்றான், இது வந்து சேஜோட ஸ்க்ரோல், இப்போ உனக்கு மேட்ரஸா, என்ன கொடுமடான்னு ஹீரோவை பார்த்துட்டு அப்படி ஹீரோயினியும் கேட்கறான், அம்மா இது எப்படி உனக்கு கிடைச்சு, ஐயோ இவளுக்கு அறிவு இருக்காதுன்னு நினைச்சேன், இவ இதெல்லாம் கேட்கறாளே அப்படின்னு ஹீரோவும் பகிராம பாருங்க. அப்படியே அங்கிட்டு ஒரு சவுண்டு, ஏண்டா லென்ஸானு, இன்னும் நீ வேற யோசிக்கிறியா, நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க நம்புவோன்னு அப்படின்னு அங்கிட்டு சவுண்டு கேட்க ஹீரோ பாக்குறான், என்ன லென்ஸானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். டேய் பேய் பைய லின்சானு, உன்னை தேடி தாண்டா எவ்வளவு நேரம் அலையிற, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணுன்னு தெரியுமாடா, இதோ வந்துட்டுதான்னு சொல்லி ஹீரோவோட, டேய் கஞ்சப்பையில கொஞ்சம் மெதுவா போடா ஹீரோயினி சொல்ல. அப்படியே ஹீரோ போய் அங்கிட்டு பாக்குறான், அங்க லின்சானு கூட அங்கிட்டு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அப்படியே லின்சானு சொல்றான், டேய் நான் உங்ககிட்ட எத்த தடவடா சொல்ல, நான் சொல்றதுக்கு ஏன்டா நம்பவே மாட்டேங்கிறீங்க, அந்த ஜேட் பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இந்த லின்சானு சொல்ல. அப்படியே ஹீரோவும் அந்த லின்சான் பக்கத்துல வந்து சொல்றான், பிரதர் லின், இவனுகிட்டலாம் என்ன பேச்சு, வாங்க இவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து நிட்டா, தோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாட் நிட்டப்ப அவங்க பாக்குறாங்க, என்னடா அவன் கோமாளி அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அட்டாக் பண்றப்ப அங்க இருக்க ஒரு ப்ளூ சட்டக்காரன் வந்து தடுத்துட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மார்டல் ரிலிம்ல இருக்கேன், என் கூட சேலஞ்ச் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டான். டாச் பண்ணிட்டு கீழே வந்து சொல்றான், நீ ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற, தப்பு தம்பி அப்படின்னு சொல்றப்ப அப்ப ஹீரோ சொல்றான், டேய் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டியே இல்லையாடா, எவனை பார்த்தாலும் இந்த டைலாக்கே சொல்றீங்களடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களை கலாய்க்கிறான். அப்படியே அந்த ஸ்ரீமன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்துடுறானுங்க. ஹீரோ நினைக்கிறான், நிறைய ஆட்கள் இருந்தா எனக்கு இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் இன்டென்டோட பவரை ஃபுல்லா கொண்டு வரான். அப்ப அவங்க எல்லாம் பாக்குறானுங்க, இவன் ஸ்வாட் இன்டென்ட் யூஸ் பண்றான், அதுவும் வெறும் 8 வயசுல. அந்த ப்ராடஜின்னு சொல்ற அந்த லின்சானுக்கு அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு 12 வயசு ஆகிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். ஆனா இவன் எப்படி அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த ப்ளூ சட்டக்காரன் தான் பாக்குறான், இவன் வெறும் டிரான்சென்சன் ரிலிம்ல இருந்துகிட்டு அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டானா, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இவன் வெறும் ஸ்வாட் இன்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கல, இவனுக்கு த இன்வின்சிபிள் ஹார்ட்டும் இருக்கு அப்படின்னு அவனு பார்த்து சாக்காக. அப்ப அவன் பின்னாடி இருந்து ஒரு பர்பிள்
ஸ்கூல் ட்ரெஸ் போட்டேன் வரான். என்ன பிரதர் அவன் சுவாவின்ட்ட புரிஞ்சிருக்கான்னு அவனை பார்த்து பயப்படுறியா? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம சீமன் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துவ இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் ஏய் நீ தானே அந்த கின்ஃபங்க உன் சொந்த தம்பியோட சுப்ரீம் மோனை எடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கே துரோகியான வந்தான்டா நீ அப்படின்னு அவனும் கேட்க ஏய் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அவனும் பின்னாடி இருக்கவனு சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றான் ஆனா அது நான் தான். இப்ப என்ன உனக்கு என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு ஹீரோவும் கேட்க எனக்கு அதுதான் வேணும்னு அவனும் சொல்றான். அப்படியே வேணாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ சட்டைக்காரன்னு சொல்ல ஹீரோ அவன் பவரை வெளியில கொண்டது டே சவத்த பையா உனக்காண்டி ஒரு சான்ஸ் தரேன் நான் வெறும் 10 மூவ் தான் பண்ணுவேன் அதுக்குள்ள உங்க எல்லாத்தையும் காலி பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே இன்சல்ட் பண்ணுவேன்னு அவனும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். அவனை அப்படியே தூக்கிட்டு அந்த ப்ளூ சட்டைக்காரன் எல்லாரும் ஓடுங்கடா நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட அவங்க பாக்குறானுங்க டேய் நீ என்ன விதமான வாரியர் இப்படி பேட்டில் ஃபீல்ட்ல பாதியிலே ஓடுற உன்னைய பார்த்து எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவனு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறான். டே கின் ஃபேமிலியோட புறம்போக்கு இன்னைக்கு என் ஸ்வாடுக்கு நீ தான்டா யாரா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர ஹீரோ சொல்றான் டி அவங்க ஓடிட்டாயின்னு என்னோட ப்ராமிஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கும் அதே வாய்ப்பு தான் வாங்கடா அப்படின்னு சொல்றப்ப டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ நீ என்ன டேலண்ட் இருந்தா நீ என்ன பெரிய இவனாடா நாங்க யார் தெரியுமா சீமன் ஃபேமிலியோட சுப்ரியர்ரா எங்க கிட்ட உன் பாச்செல்லாம் பழிக்காது இன்னைக்கு உன் தலையை எடுத்துட்டு போறேன் பாருன்னு அங்க அவங்க கத்திக்கிட்டே வரானுங்க. ஹீரோ எப்பயும் போல அவன் பவரை ஃபுல்லா கேதர் பண்ணி ஒரே செகண்ட்ல எல்லாரோட கழுத்தையும் வெட்டினான். சிஸ்டமும் சொல்லுது நீங்க 8 பேரை கொன்னதுக்கு 800 பாயிண்ட் தருது. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் வீடியோ இதோட முடியுது. இந்த எபிசோட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னால இந்த சாப்டர் ஃபுல்லா ஸ்டோரி தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு அந்த ஸ்டோரி அப்படியே அதே ஸ்பீடில் என்கேஜாக கொண்டு போகணும்னு நினச்சேன். அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ரெட் ஹார்ட்டை மட்டும் போட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.